ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாடி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. காஞ்சி தேவப்பெருமாளுடைய உற்சவங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மோற்சவத்துக்கு அடுத்தபடியா சித்திர மாசத்திலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாசம் முடிய இருக்கக்கூடிய 9 மாச உற்சவங்களை அனுபவித்தோம். பிரதானமாக வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய முக்கியமான உற்சவங்கள்னு சில கோவில்கள்ல சில சிறப்பான உற்சவங்கள் இருக்கும். அந்த மாதிரி காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதிக்கு ரொம்ப முக்கியமான வருஷ உற்சவம், வார்ஷிக உற்சவம், வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய உற்சவம் அப்படின்னா தாத்த தேசிகன் சாத்துமுறை அப்படின்னு பிரசித்தமான உற்சவம். அந்த தாத்த தேசிகன் யாரு அப்படின்னா சுவாமி லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன் சொல்லக்கூடிய சுவாமி. அவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாசம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு வரும். அன்னைக்கு தேவப்பெருமாள் சன்னதியே விழா கோலம் பூணும். அந்த சுவாமி தேவப்பெருமாள் சன்னதியினுடைய ஸ்ரீகாரிய துரந்தராக இருந்தவர், தர்மகர்த்தாவா இருந்த சுவாமி. தர்மகர்த்தா அப்படின்னா ஏதோ மணியகார் மேனேஜர் அந்த மாதிரி போஸ்ட்னு அர்த்தம் இல்லை. சுவாமி திருமலை நம்பிகளுடைய வம்சத்திலே அவதரித்தவர் அவர். நாதமுனிகள், ஆளவந்தார், திருக்குறையை பிரான் பிள்ளான் இவர்களுடைய வம்சத்திலே அவதரித்த தாத்தாச்சாரிய சுவாமி. அவருடைய திருத்தகப்பனார் பஞ்சமத பஞ்சனம் தாத்த தேசிகன் அப்படின்னு பிரசித்தமான ஆச்சாரிய புருஷர். கிருஷ்ணதேவராயருடைய விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு ராஜகுருவாக இருந்தவா. திருமல நம்பிகள் வம்சம். நெருப்பு அலம்பின ஆச்சாரம், வேதத்தையும் அருள் செயலும் அத்தியனம் பண்ணினவா. அவளுக்கு தெரியாத சாஸ்திரங்கள் இல்லை, அவ சாதிக்காத காலக்ஷேபங்கள் இல்லை, அவ பண்ணாத பிரவச்சனங்கள் இல்லைன்னு சொல்லும்படியா நல்ல அனுஷ்டானமும் நல்ல ஞானமும் நல்ல பக்தியும் நல்ல குணங்களும் உடைய ரொம்ப வசந்த ஆச்சாரிய புருஷா. இப்ப திருமல நம்பிகள்னு ஒருத்தர் யாரு அப்படின்னு பொதுவா பாக்குறவாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணவர் அப்படின்னா என்ன, தண்ணி எடுத்துட்டு வர சுவாமி. அனந்தாழ்வான்னு ஒரு சுவாமி புஷ்ப கைங்கரியம் பண்ணார் அப்படின்னா என்ன, பூ எடுத்துட்டு வர சுவாமி அப்படின்னு தான் பாமர மக்களுக்கு தெரியுமே ஒழிய திருமல நம்பிகள் எப்பேற்பட்டவர், அனந்தாழ்வான் எப்பேற்பட்டவர் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். திருமல நம்பிகளை பத்தி சொல்றச்ச பாஷ்யக்கார உத்தம தேசிகாய அப்படின்னு ராமானுஜருக்கே ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியன்னு சொல்றோம். ஆனா அவர் பண்ணிட்டு இருந்த கைங்கரியமோ தீர்த்தம் எடுத்துட்டு வர கைங்கரியம். தீர்த்தம் பிராமணலா இருக்கிறவா யார் வேணாலும் ஆச்சாரமா இருந்துட்டு எடுக்க முடியும். அவ்வளோ பெரிய சுவாமியா இருந்துட்டு தீர்த்த கைங்கரியம் பண்றாருன்னா அது அவருடைய கைங்கரிய ஸ்ரத்தையை தவிர அவர் ஜஸ்ட் தீர்த்தம் எடுத்துட்டு வரவர்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி இங்கே தர்மகர்த்தா அப்படின்னா ஏதோ அது அட்மினிஸ்ட்ரியல் போஸ்ட், மேனேஜரியல் போஸ்ட்ன்ற மாதிரி கிடையாது. ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர் தீர்த்தக்காரரா இருந்துட்டு தேவப்பெருமாள் சன்னதி கைங்கரியங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணி கொண்டு வந்த பரம்பரை. அந்த சுவாமியினுடைய பரம்பரையை சேர்ந்த தாத்தாச்சாரியர்கள் தான் இங்கும் தேவப்பெருமாளுக்கு திருமஞ்சன கட்டியம், மந்திர புஷ்பம் இதெல்லாம் சொல்லி வேதாரம்பம் எல்லாம் பண்ணி முதல் தீர்த்தகாலரா இருந்துட்டு இருக்கா காஞ்சிபுரத்துல. அந்த பஞ்சமத பஞ்சனம் தாத்த தேசிகன்னு சொல்லக்கூடிய சுவாமி இவ ஏதோ என்னமோ ஆதிசங்கரர் சண்மதங்களை ஸ்தாபித்தார், அதுல ஒண்ணுதான் வைஷ்ணவம்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையோ. அவ கணக்குப்படியே வச்சுட்டா கூட அந்த ஷண்மதங்கள்ல வைஷ்ணவ நம்ம மதம் அதை விட்டுட்டா மீதி இருக்கக்கூடிய 5 மதங்கள் பஞ்சமதம், அந்த 5 மதங்களையும் கண்டனம் பண்ணியவர். பஞ்சனம் அப்படின்னா கண்டனம்னு அர்த்தம். கண்டித்து அவை வேதத்திலே சொல்லப்பட்ட சித்தாந்தங்கள் அல்ல, அந்த சித்தாந்தங்களிலே வந்தவர்கள் தங்களுடைய கொள்கையை வேதத்திலே திணிக்க பார்த்தார்கள் அப்படின்னு அவளுடையதான சித்தாந்தத்தை, அவளுடையதான மதத்தை கண்டனம் பண்ணி புஸ்தகம் அருளி செய்திருக்கார் சுவாமி. அந்த புஸ்தகத்துக்கு பஞ்சமத பஞ்சனம்னு பேரு. அதை அருளி செய்ததுனாலே பஞ்சமத பஞ்சனம் தாத்த தேசிகன் அந்த சுவாமிக்கு திருநாமம். அவருக்கு குழந்தை செல்வம் கிடையாது. தன்னுடைய தம்பியினுடைய குமாரரை ஸ்வீகாரம் பண்ணிட்டார். அவர்தான் ஏடூர் இம்மிடி திருமலை கோட்டி கன்னிகாதானம் லட்சுமி குமார தாத்த தேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரிய புருஷர். அவர் அவதாரம் பண்ணினது திருக்குடந்தையில அமுதன் சன்னதிக்கு அருகே கும்பகோணத்தில் அவதாரம். அவர் தாயாரை இழந்து நின்ற போது அமுதன் சன்னதியில விளையாடிட்டு இருந்தார். அப்போ அந்த குழந்தை பசியில அழுத போது கோமலவள்ளி தாயார் அந்த குழந்தையை எடுத்து மடியில கிடத்திட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைத்தார்.
நம்மெல்லாம் நம்ம அம்மாவினிடத்திலே ஸ்தன்யபானம் பண்ணி தாய்ப்பால் சாட்டு வளர்ந்தது போல கோமலவள்ளி தாயாரனுடைய திருமுலைப்பால் அருந்தி வளர்ந்த பெருமை பெற்றவர் இந்த சுவாமி. நாமெல்லாம் நம்ம அம்மாவுக்கு குமாராளா இருக்கிறபடினால அவளிடத்துல பால் அருந்தி வளர்ந்தோம். அம்மா அப்பா கொட்டின பால்ல தான் நம்ம சரீரம் நம்ம பிராணம்லாம் இன்னைக்கும் நிக்கிறது. அந்த மாதிரி பிராட்டியே பாலப்பு கொட்டினபடினாலே லக்ஷ்மியினுடைய குமாரன் என்பதாக லக்ஷ்மி குமாரர் அப்படின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அப்படியா பிராட்டிக்கு சொந்த பிள்ளையாட்டமா அந்த சுவாமி. அந்த சுவாமியை ஒரு 3 வயசு இருக்கிறச்ச பெரியப்பா, அதாவது பஞ்சமதம் மஞ்சனம் தாத்ததேசிகன் சுவாமி ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஸ்வீகாரம் பண்ணி தன்னுடைய சொந்த பிள்ளையா வளர்த்துட்டு வர்றார். அவருக்கு சின்ன வயசுலயே தாயார் பால் புகட்டினபடினாலே லட்சுமி குமாரன் அப்படின்னு விவகாரம் உண்டு, திருநாமம் உண்டு, பிரசித்தமான திருநாமம் உண்டு. அவர் திருத்தகப்பனாரிடத்திலே, அதாவது ஸ்வீகார தகப்பனாரும் சொந்த பெரியப்பாவான சுவாமியினிடத்திலே எல்லா சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் கற்று வேதாத்தியனம் பண்ணி காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி ஆச்சாரிய புருஷா வம்சத்தை சேர்ந்தவாளானபடியினாலே அவர் ஆச்சாரியராகி சமாசயன பரநியாசங்கள் காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சு கொண்டு திருத்தகப்பனார் போல அவரும் கிருஷ்ணதேவராயனுடைய ராஜசபையிலே விஜயநகர சாம்ராஜ்யத்திலே ராஜகுருவா இருந்துட்டு வழிநடத்திட்டு வந்தார். அந்த சுவாமி ராஜ்யபாரம் பண்ணதெல்லாம் போறோம், இனிமேல் கைங்கரியத்துக்கு வரலாம் அப்படின்னு திரும்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைங்கரியத்துக்கு திரும்புற வரைக்கும் ராஜ்ய காரியமாவே இருந்துட்டு இருந்தாரா அப்படின்னா அது கிடையாது. எப்பவுமே பெரிய வித்வான்களா இருக்கிறவா சில பேர் ராஜகுருவா போய் அந்த அரண்மனையை அலங்கரிப்பா. அது எதுக்காகன்னா ராஜாவுடைய சப்போர்ட் வேணும்ன்றதுக்காக. எதுக்கு சுவாமி ராஜாவோட சப்போர்ட்? இவாளுக்கு ராஜா நிறைய பணம் கொடுப்பான், அதை வச்சுட்டு இவா பணக்காராளா வாழலாமா? அப்படி இல்லை. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள் திவ்யதேசங்கள் அதுக்கெல்லாம் ஏதான ஆபத்துன்னு ஒண்ணு வந்தா ராஜா நம்ம பக்கம் இருந்தானா, நம்ம சொல்ற பேச்சை கேட்டானா அந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் போக்கலாம். எப்படியானா கொப்பனாரியன்னு சொல்லக்கூடிய கோபனாரியனை கொண்டு சுவாமி தேசிகன் பெரிய பெருமாளை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணி வச்சாரோ, அந்த மாதிரி ஏதான ஒரு ஆபத்து அப்படின்னு வரச்ச ராஜா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய சிஷ்யனா வைஷ்ணவனா இருக்கிற பட்சத்திலே நமக்கு சப்போர்ட்டா இருப்பான் அப்படின்னு அவனை திருப்தி பண்ணி கொண்டு, அதே நேரத்துல அவனுக்கு ஆத்மக்ஷேமம் ஏற்பட வேணும், அவனும் மோட்சத்துக்கு போகணுன்றதுக்காக சமாசயன பிரன்யாசங்கள்லாம் பண்ணி வச்சு நல்ல உபதேசங்களை எல்லாம் பண்ணி போதனைகளை எல்லாம் பண்ணி அந்த ராஜாவை பரம ஸ்ரீ வைஷ்ணவனா பரம பாகவதனா வழிநடத்திட்டு வருவா. அப்போ அவன் தன்னுடைய ஆத்மக்ஷேமத்திற்காக ஆச்சாரியனை நாடி சமாசயன பிரன்யாச காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு அவன் மோட்சம் போறது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்திற்கும் ஆதரவா இருப்பான். குறிப்பா இதர மதஸ்தர்கள் சைவா இவாள்லாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு எதிரா நம்ம கோவில்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு கலாப காலம் எல்லாம் வரைச்ச நமக்கு எதிர்த்து போராடுவான், அவளை எதிர்த்து போராடுவான், நமக்கு துணை அனுப்பான், நம்ம கோவில்களை எல்லாம் புதுப்பிப்பான், மதில் கட்டணும், கோபுரம் கட்டணும், திருவாபரணம் எல்லாம் பண்ணி சாத்தணும், பெருமாளுக்கு குளம் வெட்டணும், கிணறு வெட்டணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பான். இல்லாதப்பட்ட பிராமணாளுக்கு படி அளக்கணும், அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் கொடுன்னா கொடுப்பான், வேத பாடசாலையை நிர்வாகம் பண்ணுன்னா பண்ணுவான், அக்ரஹார பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி யாகம் பண்ணக்கூடிய பிராமணாளுக்கு வேதம் சொல்லக்கூடிய பிராமணாளுக்கு அவ வருமானத்துக்காக நிலத்தை அவ பேர்ல எழுதி வை அப்படின்னா கிராமத்தையே அவ பேர்ல எழுதி வைப்பான். அதுல வரக்கூடிய விவசாயத்தை வச்சுட்டு சாப்பிட்டு அவ எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த மாதிரி சம்பிரதாயத்திற்கும் பெருமாளுக்கும் பாகவதாலுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக ராஜாக்களை எல்லாம் சிஷ்யாலாக்கின்றான் நம்ம பூர்வாச்சாரியா. அதே நேரத்துல ராஜாவுக்கும் க்ஷேமம், சுயலாபத்துக்காக சுயநலத்தினால பண்ற காரியம் இல்லை இது. அந்த மாதிரி கிருஷ்ணதேவராயர் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவெல்லாம் இந்த தாத்தாச்சாரிய சுவாமிகளினுடைய சிஷ்ய பரம்பரையா தொடர்ந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்தை சேர்ந்தவா கர்நாடகாவில் ஹம்பின்னு சொல்லக்கூடியதான இடத்துல வசிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இந்த லட்சுமிகுமார தாத்த தேசிகனுடைய வம்சத்திலே இருக்கக்கூடிய சுவாமி அவளுக்கு சமாசிரயணம் எல்லாம் பண்ணி வச்சு அவ வைஷ்ணவாளாவே இருந்துட்டு இருக்கா அந்த பாகவதோத்தமாள்லாம். அந்த மாதிரி விஜயநகர சாம்ராஜ்யத்துல ராஜகுருவா இருந்துட்டு வைஷ்ணவத்துக்கு நிறைய பண்ணார் இந்த சுவாமி. தேவப்பெருமாள் கோவில்ல அனந்த சரஸ் கரையில் இருக்கக்கூடிய 100 மண்டபம் இந்த சுவாமியினுடைய கைங்கரியம்னு சொல்றா. தாயாரனுடைய கல்யாண கோட்டை விமானம் இருக்கு பாருங்க, அந்த விமானத்துக்கு பொற்தகடு வேய்ந்தது இந்த சுவாமியினுடைய கைங்கரியம்னு சொல்றா. அந்த காலத்துல புண்ணியகோட்டை விமானத்துக்கும் பொற்தகடு வேஞ்சிருந்தாலும் அதுவும் இந்த சுவாமியினுடைய கைங்கரியம்னு சொல்றா. அந்த மாதிரி இந்த சுவாமி தேவப்பெருமாளுக்கு நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கார், நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருக்கார், நிறைய சன்னதி எல்லாம் புனரமைச்சிருக்கார். தேவப்பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எழுந்தருளக்கூடிய ஐயங்கார் குளம் அப்படின்னு பார்த்தோமே, அந்த குளத்தை இந்த சுவாமி தான் வெட்டினார். அதே மாதிரி தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் இவா 2 பேரும் அப்படி காலை நினைச்சுண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜலத்தை வாரி இறைச்சுண்டு ஜலக்கிரீடை பண்ணி விளையாடுறதுக்காக 2 ஏரியை வெட்டினார்.
தேவராஜ சமுத்திரம்னு ஒண்ணு, தாத்தைய சமுத்திரம்னு ஒண்ணு, 2 ஏரி. அதுல ஒண்ணுதான் தேவராஜ சமுத்திரம்னு சொல்லக்கூடிய ஏரி தான் தென்னேரின்னு சொல்லக்கூடியதான ஏரி. அங்க பெருமாள் போய் தெப்பம் கண்டருள்றார். இதெல்லாம் ஒரு ஆச்சாரிய புருஷராலே, ஒரு பரமைகாந்தியாலே உஞ்சவிருத்தி பண்ணி சாட்ட ஒரு சுவாமியினால எப்படி பண்ண முடியறதுன்னா, ராஜகுருவா இருக்கிறபடினாலே, ராஜா வைஷ்ணவனா இவருடைய சிஷ்யனா இருக்கிறபடினாலே இத்த பண்ணுன்னு சுவாமி நியமிச்சா பண்றதுக்கு காத்துட்டு இருந்தா ராஜா. அப்படியா ஆச்சரியமா சுவாமியானவர் நிறைய கைங்கரியங்களை தேவப்பெருமாளுக்கும் இன்னும் பல திவ்யதேசங்களுக்கும் பல பாகவதோத்தமர்களுக்கும் பண்ணினார். அந்த சுவாமியினுடைய அவதார திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாசம் அனுஷம். கடைசி காலத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு பெருந்தேவி தாயார் பேரருளாள பெருமாள் கைங்கரியத்துல ஈடுபட்டு, ஏழ பிராமணா யாரா இருந்தாலும் வரலாம், ஒரு நாளைக்கு 1000 ஏழ பிராமணாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ராஜாவினுடைய செலவிலே, வெறும கைய வீசிண்டு வரலாம். பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரா பொண்ணு பிள்ளைய அழிச்சுண்டு காஞ்சிபுரத்துக்கு போனா சுவாமி கோவில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு வெறுங்கைய வீசிண்டு வரலாம். ஒரு நாளைக்கு 1000 பிராமணாளுக்கு கல்யாணம். எல்லாம் ராஜாவினுடைய காசுல வந்து வெறும சாப்பிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு சுவாமியை சேவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கோட்டி கன்னியகா தானம் பண்ணார் சுவாமி. அதனால கோட்டி கன்னியகா தானம் தாத்தாச்சாரியர்னு திருநாமம் சுவாமிக்கு. இப்படி லட்சுமி குமாரர்னு பிராட்டியினிடத்துல திருமுலைப்பால் இருந்துவதே ஒரு பெரிய ஏற்றம். கோட்டி கன்னியகா தானம் பண்ணி வைக்கிறதுன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம். இத்தனை கைங்கரியங்கள் பண்ணது சரி, இதெல்லாம் பண்ணாரே, நிர்வாகத்தில மட்டும்தான் புலின்னு தெரியறது சுவாமி. ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் எப்படின்னா அதுலயும் நம்பர் 1 சுவாமி தேசிக நாட்டமா. அப்பேற்பட்ட சுவாமிக்கு காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சன்னதியிலே சுவாமி தேசிகன் சன்னதிக்கு உள்ள சுவாமி தேசிகனுக்கு இடப்புறத்திலே நின்ற திருக்கோலத்திலே கைய கூப்பின்னு இருக்கிற மாதிரி இந்த லட்சுமி குமார தாத்த தேசிகனுக்கு அர்ச்சா திருமேனி விக்கிரகம் இருக்கு. அவருக்கு இடப்புறத்திலே அவருடைய தர்மபத்தினி அம்மங்காரம் இருக்கா. முந்தா நாள் அவளுக்கு திருநக்ஷத்திரம், நேற்று திருநக்ஷத்திரம் அப்படின்னு அடியன் மீம் எல்லாம் போட்டு தனியன் எல்லாம் போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்க. அவர் தேவப்பெருமாளுக்கு பல கைங்கரியங்கள் பண்ணி தேவப்பெருமாள் இடத்திலேயே தேவப்பெருமாளை அன்றி தேவுமற்றறியாதவராக, எப்படியானா மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரை விட்டா வேற தெய்வம் கிடையாதோ அந்த மாதிரி தேவப்பெருமாளை விட்டா வேற தெய்வம் இல்லைன்னு சொல்லும்படியா பெருந்தேவி தாயார் பேருளாள பெருமாளுடைய குமாரராகவே, தாயாரனுடைய குமாரரா லட்சுமி குமாரராகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்தார் சுவாமி. லட்சுமி குமாரன்னு சொல்றாளே அப்படின்னா தாயாருடைய புள்ளன்னா பெரிய பணக்காரரானா? ஆமா பெரிய பணக்காரர். ஏன்னா சொந்தமா பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரர்களா இருக்கிறவாள்லாம் பண்ண முடியாத காரியத்தை கூட, நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் கூட சுவாமி சர்வசாதாரணமா பண்ணினார். என்ன காரணம்? சாட்சாத் செல்வத்துக்கு அதிபதியான தாயாரனுடைய புள்ளைன்றபடினாலே. இவர் நினைக்கிறார் தாயார் தாரயந்தே தனாயாம்னு நடத்தி வைக்கிறார் ராஜா மூலமா, தெய்வம் மனுஷ ரூபேனான்னு. அந்த மாதிரி எல்லாம் சுவாமி ஆச்சரியமா கைங்கரியம் பண்ணி அவர் பரமபதித்து அவர் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 427 வருஷம் ஆயிடுச்சு. 1976லயோ 71லயோ சுவாமிக்கு 401வது திருநக்ஷத்திரம் பண்ணினான். கிட்டத்தட்ட 450 நெருங்கிட்டு இருக்கு சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம். அந்த சுவாமியினுடைய அவதார தினமானபடினாலே வாழ்நாள் முழுக்க தனக்கும் பெருமாளுக்கும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி தன்னுடைய வாயாலே வேதம் மந்திர புஷ்பம் ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் சேவித்து பிரபந்தம் எல்லாம் சேவித்து கைங்கரியம் பண்ணி தங்கள் விஷயமான காலக்ஷேபங்களை எல்லாம் சாதித்து பல பேருக்கு சமாசயன பிரன்யாசங்களை எல்லாம் பண்ணி பல ஜனங்களை அவர் திருவடிக்கு அனுப்பி வைத்த ஆச்சாரிய புருஷரான பரம பாகவதோத்தமரான தாத்ததேசிகனுடைய சன்னதிக்கு பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி ஒரு நாள் முழுக்க தாத்ததேசிகனுடைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதான ஆச்சரியமான உற்சவம், முக்கியமான உற்சவம் தேவபெருமாள் சன்னதிக்கு. அதனாலதான் கார்த்திகை மாச உற்சவங்கள் வரைச்ச மற்ற உற்சவத்தோட சேர்த்து சொல்லல் அடியேன் இது. அந்த உற்சவம் விசேஷமா நேத்து நடந்தது. இந்த உற்சவத்துக்கு என்ன கிரமம் அப்படின்னா, தாத்த தேசிகன் சன்னதியில உற்சவர் கிடையாது, மூலவர் மட்டும்தான். தேசிகன் மூலவர் இருக்கார், உற்சவர் இருக்கார். தாத்த தேசிகனும் அம்மங்காரும் மூலவர் மட்டும் இருக்கா. அந்த மூலவர் தாத்த தேசிகனுக்கும் அம்மங்காருக்கும் விசேஷமா திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கு விசேஷமா வசந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவா. அவருக்கு திருமஞ்சனத்துக்கு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி விசேஷமா தாத்த தேசிகனுக்கும் அம்மங்காருக்கும் காத்தால திருமஞ்சனம் நடக்கும். நடந்தா விட்டு விசேஷமா புது பட்டு வஸ்திரம் சாத்திப்பா சுவாமியா அம்மங்காரம். நெத்திக்கு திருமண் காப்பெல்லாம் சாத்தி திருவாராதனம் ஆகும். ஆனா விட்டு சுவாமி தேசிகனுக்கு திருவாராதனமாகி அவருடைய பிரசாதத்தையும் அவருடைய ஸ்ரீபாதுகைன்னு சொல்லக்கூடிய நயினாராச்சாரியரையும் சுவாமிக்கும் அம்மங்காருக்கும் பிரசாதமா சாதிப்பா. இதுவரைக்கும் சுவாமியினுடைய காரியங்கள் ஆறுது. இதுக்கு மேற்பட்டு அன்னைக்கு பெருமாள் தேவப்பெருமாள் ரத்தனாங்கி சாத்துகிறார். தாத்த தேசிகனுடைய சாத்துமுறைக்காக ரத்தனாங்கி சாத்துகிறார்.
இப்போ சொந்த பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம்னா வயசானவாளா இருந்தா கூட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சொந்த பட்டு எல்லாம் உடுத்துட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி தங்களுடைய குழந்தையான தாத்த தேசிகனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெருமாள் ரத்தனாங்கி சாத்திக்கிறார். தேவப்பெருமாளுக்கு வருஷத்துல 2 நாள் தான் ரத்தனாங்கி. ஒன்னும் தாத்த தேசிகன் சாத்தமலைன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசம் அனுஷ நட்சத்திரம், இன்னொன்னு ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி. இந்த 2 நாள் தான் தேவப்பெருமாள் ரத்தனாங்கி சாத்திப்பார். வேற என்னைக்கும் பெருமாளுக்கு ரத்தனாங்கி கிடையாது. கார்த்தால சுமார் ஒரு 9 மணி இல்ல 10 மணி சமயம் ஒரு நாள் ஒரு முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணுவா. அந்த 9-10 சமயத்துக்கு எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் காஞ்சிபுரத்துல 10 படி கிட்டக்க நிப்பா. பெருமாள் ஆச்சரியமா ரத்தனாங்கி சாத்திண்டு உபயநாச்சிமாரோடு கூட மலையை விட்டு இறங்குவார். ரத்தனாங்கி சாத்திண்டு பெருமாள் இறங்கக்கூடிய அழகை அன்னைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் மட்டும்தான் சேவிக்க முடியும். அதை தவறவிடவானான்னு ஸ்ரீ வைஷ்ணவாலாம் நின்று சேவிச்சுட்டு இருப்பா. பெருமாள் அப்படியே அந்த 10 படி இறங்கி தன்வந்திரி சன்னதியிலேருந்து மலையாள நாச்சியார் சன்னதி வரைக்கும் நிதானமா தன்னுடைய ஒய்யார நடையழகை காண்பித்துக் கொண்டு தன்னுடைய ரத்தன கொச்சிதமான அந்த அங்கியை அடியார்கள் எல்லாம் கண்களாலே கண்டு பருகி கழிக்கும்படியாக நடையழகை காண்பித்துக் கொண்டு நிதானமா எழுந்தருளுவர். அப்படியே நரசிம்மர் சன்னதி வரைக்கும் வந்து வாசல்ல வெளியில வந்து கருடன் சன்னதிக்கா வந்து தாயார் சன்னதி கிட்டக்க பெருமாள் வந்து கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்பார். அந்த சமயம் வாத்தியம் பரிமாறப்பட்டு பெருந்தேவி தாயார் தன்னுடைய குமாரன் லட்சுமி குமாரன் சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெருமாளோடு கூட அவர் கையை கோத்து கொண்டு அவர் சன்னதிக்கு போய் அவரை வந்து தம்பதிகளா அனுகிரகம் பண்ணுன்றதுக்காக பிராட்டியானவள் அவருடைய சன்னதியிலிருந்து இறங்கி வரா. கண்ணாடி அறைக்கு அருகே இருக்கக்கூடியதான இடத்திலே பெருமாளும் பிராட்டியும் கையை கோத்துண்டு ரெட்ட புறப்பாடா ஜோடியா வரா. வந்து அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறையை தாண்டி தொண்டரடிப்படி வாசல் தாண்டி துவஜஸ்தம்பம் அருகே இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் சன்னதி முன்னால வந்து நிக்கிறா. எப்போ பெருமாள் அங்க வந்தாலும் முதல்ல சுவாமி தேசிகனுக்கு சடாரி சாச்சாதான் அதுக்கப்புறம் பெருமாள் அங்கேருந்து நகருவார். அதனால பெருமாளும் தாயாரும் தோல்ல எழுதிருக்கிறச்சையே பெருமாளுடைய சட்டாரியை கொண்டாந்து சுவாமி தேசிகனுக்கு சாதிச்சு தாத்த தேசிகனுக்கும் அம்மங்காருக்கும் சாதிக்கிறா. சாதிச்சு முடிச்சா விட்டு பெருமாளும் தாயாரும் உபயநாச்சிமார்களோடு கூட தாத்த தேசிகன் சன்னாதி முன்னாலே இருக்கக்கூடிய மண்டபத்துல இறங்குறா. கீழே இறங்கி விசேஷமான திருவாராதனமாகி க்ஷேம தலிகைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான தலிகம் செஞ்சு சேவா காலம் சாத்துமுறை எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் மத்தியானமா ஒரு 2-2:30 மணி சமயத்துக்கு விசேஷமான திருமஞ்சனம், பெரிய திருமஞ்சனம், அலங்கார திருமஞ்சனம். பெருமாள் உபயநாச்சிமார் பெருந்தேவி தாயார் 2 பேருக்கும் 2 பேருடைய கட்டியமும் சேவிக்கப்பட்டு ஆச்சரியமான திருமஞ்சனம் நடக்கும். இது தாத்த தேசிகன் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய பெரிய திருமஞ்சனம். அந்த திருமஞ்சனம் முடிஞ்சாவிட்டு திருமஞ்சன தீர்த்தம், ஸ்ரீசடாரி, திருமஞ்சன காப்புல பெருமாள் சாத்தின்ற திருத்துழாய் இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கும் தாத்த தேசிகனுக்கும் அம்மங்காருக்கும் பிரசாதமா சாதிக்கப்படும். அதுக்கப்புறம் தீர்த்தமாயி கோஷ்டி விநியோகமாகும். சாயங்காலம் விசேஷமா நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பெருமாளும் பிராட்டியும் புறப்பாடு கண்டருள்றதுக்கு சித்தமா இருப்பா. முதல்ல பெருமாள் வெளியில கிளம்பி ராஜகோபுரத்துக்கும் வெளியில போய் திருவடி கோயில் வரைக்கும் புறப்பாடு போயிட்டு வருவார். திருவடி கோயில் புறப்பாடாகி பெருமாள் திரும்பி ராஜகோபுரத்துக்குள்ள நுழையிற சமயத்துக்கு ராஜகோபுரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய 4 கால மண்டபத்துல வந்து நிப்பர் பெருமாள். அந்த சமயம் பிராட்டி அங்க இருந்து ஏழை பண்ணிட்டு வருவா. வந்து பிராட்டி பெருமாளோட கலந்துட்டு 2 பேரும் ஜோடியா ரெட்ட புறப்பாடா உள்ளுக்குள்ளேயே புறப்பாடு வந்து திரும்ப தாத்த தேசிகன் சன்னதியில வந்து இறங்குவா. இறங்கினா விட்டு விசேஷமா பெரிய திருவாராதனம், நிறைய ரகரகமான பக்ஷணங்கள், ஓகோரைகள், சித்திராண்ணங்கள் எல்லாம் அம்சம் பண்ணி பெரிய சாத்துமுறையாகி தாத்த தேசிகனுக்கு திருநட்சத்திர மரியாதைன்னு சொல்லக்கூடிய பரிவட்டம் சடாரி சாதிக்கிறது. அந்த மாதிரி பெரிய மரியாதை எல்லாம் நடக்கும். கார்த்தால 10 மணிக்கு வந்தவா சுமார் ராத்திரி ஒரு 8-9 மணி வரைக்கும் தாத்த தேசிகன் சன்னதியிலேயே பெருமாளன் தாயாரும் தங்கி இருந்து தங்களுடைய குமாரனுடையதான பிறந்த நாளை கொண்டாடுவா. அது ரொம்ப முக்கியமான உற்சவம். பொதுவா ஆழ்வாராச்சாரியால் யாருக்குன்னா தேவப்பெருமாள் சன்னதியில திருநட்சத்திரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இல்லாத பட்சத்துல பெருமாள் மட்டும்தான் எழுந்துருள்வர். அன்னைக்கு ஒரு வேளை வெள்ளிக்கிழமை வந்தா தாயாரும் சேர்ந்து எழுந்துருள்வா. ஆனா இந்த சுவாமிக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை வந்தாலும் வரலைன்னாலும் என்னைக்கா இருந்தாலும் தாயார் எழுந்தருளி ஆகணும், எழுந்தருள்றா. என்ன காரணம் அப்படின்னா லட்சுமி குமாரன் சொந்த பிள்ளைக்கு திருநட்சத்திரம் அம்மா வராம இருக்க முடியுமோ, அதனால தாயார் அவசியம் எழுந்தருளுவா. அப்படி விசேஷமா இந்த தாத்த தேசிகன் சாத்தமறையில முக்கியமான விஷயம் ரத்தனாங்கின்னு ஒண்ணும், 2வது பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து எழுந்தருளி புறப்பாடு கண்டருளி திருமஞ்சனம் கண்டருள்றதுன்றது இன்னொன்னு. அப்படி ஆச்சரியமான உற்சவம் நேற்று நடந்து முடிஞ்சது. அந்த உற்சவம் கார்த்திகையில ரொம்ப முக்கியமான உற்சவம், சொல்ல போனா வருஷத்திலேயே ரொம்ப முக்கியமான உற்சவம் அது. அந்த சுவாமியினுடையதான தனியன் சந்ததம் சர்வசாஸ்திராணாம் வியாக்கியா விக்யாத வைபவம் குமார தாத்தயாச்சாரியம் வந்தே தாத்தாரியனந்தம்
அப்படின்றதான் அந்த சுவாமியினுடைய தனியன். ஸ்ரீமதே லக்ஷ்மி குமார தாத்தையாரிய மகாதேசிகாய நமஹ. இன்னைக்கும் அந்த சுவாமியை நாம சுவாமி தேசிகன் சன்னதியில சேவிக்க முடியும். ஆழ்வார்கள்ல குமுதவள்ளி நாச்சியாருக்கு திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டும் தர்மபத்னியான குமுதவள்ளி நாச்சியார் கூட இருக்கிறது போல லட்சுமி குமார தாத்ததேசிகனுக்கு மட்டும்தான் ஆச்சாரியால அம்மங்கார் கூட இருப்பா. வேற எங்கேயும் ஆச்சாரியாலோட தர்மபத்னிக்கும் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் அந்த அம்மங்காரும் ஏதோ ஸ்திரீயா ஆத்த வரிக்கி மெழுகி கோலம் விட்டு தலைய பண்ணிண்டு ஆத்த நிர்வாகம் மட்டும் பண்ணவா கிடையாது. அவ அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த அம்மங்கார் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஒரு ஸ்திரீயா ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்கறது, சகசிரநாமம் சொல்லி கொடுக்கறது, சந்த சொல்லி கொடுக்கறது, ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது, கதைகள்லாம் சொல்றது, பஜன கீர்த்தனைகள்லாம் சொல்றதுன்னு அவளுமே ஆயிரக்கணக்கான பேரை ஸ்ரீ வைஷ்ணவாலா ஆக்கி நிறைய பேர் மோட்சம் போறதுக்கான வழியை பகவத் பக்தியை அந்த அம்மங்காரும் பண்ணியிருக்கா. இந்த சுவாமி பண்ணக்கூடிய எல்லா கைங்கரியங்களுக்கும் உறுதுணையா இருந்திருக்கா. அதனால எப்படியானா திருமங்கை ஆழ்வார் சம்பிரதாயத்திற்கு ஆழ்வார் ஆவதற்கு குமுதவள்ளி நாச்சியார் தான் காரணம்னு அங்க சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த அம்மங்காரும் சம்பிரதாயத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கிறபடினாலே இவாளுக்கும் விக்கிரக பிரதிஷ்டை உண்டு குமுதவள்ளி நாச்சியார போல. அப்படி ஆச்சரியமான சுவாமியினுடைய உற்சவம் கார்த்திகை அனுஷம் தாத்ததேசிகன் சாத்துமறை, அது முக்கியமான உற்சவம். மார்கழி வரைக்கும் பார்த்தோம். இப்ப தை மாசத்துல இருந்து பார்க்கணும். தை மாசம் முதல் உற்சவம் சங்கராந்தி உற்சவம். பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பெருமாளுக்கு பண்டிகை உற்சவம். அன்னைக்கு பெருமாளுக்கு வழக்கம் போல அபிஷேக மண்டபத்திலே அலங்கார திருமஞ்சனம், பெரிய திருவாராதனம், ஆஸ்தானம், ஆண்டாளோடு கூட 4 மாட வீதிகள்ல ஊர்கோல புறப்பாடு. ஆண்டாளோட ஏன் ஊர்வல புறப்பாடுன்னா, முதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. அதனால மறுநாள் சாயங்காலம் ஊர்கோல புறப்பாடுன்னு புதுமண தம்பதிகள் கல்யாண கோலத்திலே ஊர்ல இருக்கிற பெரியவாளெல்லாம் பார்த்துட்டு வர்றது அப்படின்னு கையை கோத்துண்டு அவ அப்படி ஊர்ல வளம் வரக்கூடியதான ஊர்கோல புறப்பாடு. அது சங்கராந்தி அன்னைக்கு சாயங்காலம் நடக்கும். ராத்திரி ஒரு 7 மணிக்கு மேல நடக்கும். அடுத்தபடியா காஞ்சிபுரத்துல ரொம்ப முக்கியமான உற்சவம்னு சொன்னால் பழைய சீவரம் பார்வேட்ட உற்சவம்னு பேரு. சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ராத்திரி சுமார் 10 மணிக்கு மேல பெருமாள் மாற்றம் உபயநாச்சிமார் இல்லாம மேனா பல்லக்குன்னு சொல்லக்கூடிய 2 பக்கம் கதவை மூடின பொட்டி போல இருக்கக்கூடிய பல்லக்கிலே பழைய சீவரம்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்துக்கு எழுந்தருள்றார் பெருமாள். அந்த பழைய சீவர் அக்ரஹாரத்துக்கு எழுந்தருளி அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல பெருமாள் எழுந்தருளி பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் ஆறுது. நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா, குறிப்பா தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவா நிறைய பேர் அந்த பழைய சீவரத்துக்கு பெருமாள் எழுறதை சேவிக்கணும்னு கும்பல் கும்பலா சேவிப்பா. அங்க விசேஷமா ஸ்தோத்திரபாட கோஷ்டி எல்லாம் கூட ஆகும். பிரபந்த கோஷ்டியாகும், வேதபாராயண கோஷ்டியாகும், ஸ்தோத்திரபாட கோஷ்டியாகும், எல்லாம் ஆச்சரியமா நன்னா நடக்கும். பெருமாள் அந்த பழைய சீவரத்துக்கு எழுந்தருள்றது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல எழுந்தருள்வர். போறச்ச அப்படி மூடு பல்லக்கில் எழுந்தருளி அங்க மலைக்கு எழுந்தருளி அந்த மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் எழுந்தருளி அப்படி விசேஷமா அந்த உற்சவம் கோலாகலமா நடக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் பெருமாள் எழுந்தருள்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெருமாளை ரொம்ப ஆச்சரியமா சிரத்தையா வரவேற்று தாத்துக்கு பெருமாளுக்கு உபச்சாரம் சமர்ப்பிச்சு ஆரத்தி கொடுக்கறதுன்னு ஒரே விழா கோலம் போகணும் அந்த இடமெல்லாம். இது காலங்காலமா பெரிய வைதிகாலா இருக்கக்கூடிய மகான்கள்லாம் கூட போய் அனுபவிச்சுட்டு இருந்த உற்சவம். பெருமாள் ராத்திரி 10 மணிக்கு புறப்படுறாரு. பிம்மால போய் சேருவார் மறுநாள் கார்த்தால. அன்னைக்கு பகல் ஃபுல்லா அங்க இருப்பார். திரும்ப அன்னைக்கு ராத்திரி அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் நகர்வலம் திரும்ப காஞ்சிபுரத்துக்கு சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடும். அந்த 2 நாளும் வேதபாராயணம் என்ற சுவாமிகள்லாம் கால்நடையாவே பெருமாள் பின்னால எழுந்தருளி எங்கேயும் தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசமா இருந்து ஆச்சாரமா பெருமாளுக்கு வேதபாராயண கைங்கரியம் பண்ணிட்டு போவா. பெருமாள் ஓய்வு எடுக்கிற சமயம் தான் இவாளுக்கு ஓய்வு. அதுக்குள்ள இவா கார் பேஷண்ட் ஆத்துக்கு ஏதானும் தீர்த்தமாடி சாப்பிட்டு போனா உண்டு, இல்லைன்னா இல்ல. அந்த மாதிரி அந்த காலத்துல வேதபாராயணம் பண்ணக்கூடிய சுவாமிகள்லாம் ரொம்ப ஆச்சாரமா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இதை விட இன்னும் ஆச்சாரமா தீர்த்தம் கூட சாப்பிடாம இருந்தபடினாலே கொத்திமங்கலம்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்தை சேர்ந்த சுவாமிகள், கொத்திமங்கலம் வீரராகவாச்சாரிய சுவாமி, கோபாலாச்சாரிய சுவாமின்னு எல்லாம் சொல்லக்கூடிய பெரிய
பரமைகாந்திகளா சுவாமி தேசிகனை போல எழுந்தருள் இந்த ஆச்சாரிய புருஷா அவள்லாம் பழைய சீவரத்துக்கு தேவையான அரிசி பருப்பு கரமுது மளிகை சாமான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கணத்து தீர்த்தம் கறி அடுப்பு தளிகை மடி தளிகை அப்படின்னு பண்ணி, ஏன்னா அவள்லாம் ஆச்சாரம் அவ போட்டு யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டா பெரிய மகான்கள்லாம் கூட. அதனால எல்லோரும் போட்டா சாப்பிடும்படியாக இருக்கக்கூடிய வசந்த ஆச்சாரத்தை வச்சுருந்தது. அப்படின்னாலே ஆச்சாரமான தலிகை நடந்து ஆச்சாரக்காராளுக்கு மட்டும் அவ ததியாராதனம் பண்ணிட்டு இருந்தா தொடர்ந்து பல வருஷ காலமா. மற்றவாளுக்கெல்லாம் சகஜமா எங்க வேணாலும் சாப்பிட்டுருவேன்றவாளுக்கெல்லாம் நிறைய பிரசாதம் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு வழி உண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவாளுக்கு தான் கஷ்டம். அந்த மாதிரி பெருமாள் கூடவே அணுயாத்திரையா போய் வேதபாராயண கைங்கரியம் எல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடிய உற்சவம். அந்த பழைய சீவர மலை மேல பெருமாள் அப்படி பல்ல கூட ஏறிய அழகு தனி அழகு. அந்த லேசா குறுகளா இருக்கக்கூடிய சின்ன இடத்துல அத்தனை அடியார்கள் நானு நீன்னு பெருமாளை சேவிச்சுண்டு முட்டிண்டு மோதிண்டு ஏறக்கூடிய அழகே ஒரு ஆச்சரியமா இருக்கும். திரும்புகால் பெருமாள் அங்கேருந்து வரச்ச உபயநாச்சிமாரோட எழுந்துருள்வர். இப்படி ஆச்சரியமா அந்த பழைய சீவரம் பார்வேட்ட உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் நடக்கும். பொதுவா கணு அன்னைக்கு எல்லா திவ்யதேசத்து பெருமாளும் பார்வேட்டைக்கு போவா. திருவேங்கடமுடையான் பாபநாசம் டேம் போற வழியில இருக்கக்கூடிய பார்வேட்ட மண்டபத்துக்கு போய் அங்க அம்பு போட்டு வருவார் பெருமாள். அந்த மாதிரி பல பெருமாள்கள் பார்வேட்டன்னு பல இடத்துக்கு போவா. திருவள்ளூர் ராகவன் தாயாருடைய அவதார ஸ்தலமான ஈக்காடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் அம்பு போட்டு வருவார். அந்த மாதிரி விஜயதசமி பார்வேட்டை கணு பார்வேட்டைன்னு வருஷத்துல 2 பார்வேட்டை நடக்கும் எல்லா பெருமாளுக்கும். அந்த மாதிரி கணு பார்வேட்டைக்கு தேவப்பெருமாள் எழுந்தருளக்கூடிய உற்சவம் இந்த பழைய சீவரம் பார்வேட்ட உற்சவம்னு ரொம்ப பிரசித்தமான உற்சவம். இந்த உற்சவம் பரம வைதிகமான உற்சவம். பெருமாள் ஆச்சரியமா அந்த மலை ஏறுறதும் அந்த மலையிலிருந்து இறங்குறதும் அத்தனை அழகு. சாதாரணமா பெருமாள் இங்க தேவப்பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய 24 படியில ஏறி இறங்குறதே அத்தனை அழகுன்னு ரசிக்கும் போது, ஒரு 300 படிக்கும் மேல இருக்கக்கூடிய மலையில ஏறார் இறங்குறாருன்னா என்ன ஆச்சரியமான ஒரு அழகு அது. வாழ்நாள்ல ஒரு முறையாவது சேவிக்க வேண்டிய உற்சவம் அது. அது முடிஞ்சா விட்டு மறுநாள் கணு அன்னைக்கு சங்கராந்தி அன்னைக்கு ராத்திரி தேவப்பெருமாள் சன்னதியிலேருந்து புறப்படுறாரோ இல்லையோ, மறுநாள் கார்த்தால கணு அன்னைக்கு கார்த்தால பழைய சீவரம் கிராம எல்லையில இருக்கக்கூடிய மண்டபத்துல ஸ்தோத்திரபாட கோஷ்டி தொடங்கி பழைய சீவரம் கிராம வீதிகள்ல ஸ்தோத்திரபாட கோஷ்டி பாராயணத்தோட பெருமாள் புறப்பாடாகி மத்தியானம் சுமார் ஒரு 12 மணிக்கு மலைக்கு எழுந்தருள்வர். அப்படி 12 மணிக்கு பெருமாள் மலைக்கு எழுந்தருள்றச்ச தேசிக மங்கலத்தை சேவிப்பா. அதோட ஸ்தோத்திரபாட கோஷ்டி முடியும். அங்க லட்சுமி குமார தாததேசிகன் வம்சத்தை சேர்ந்த சுவாமிகளுக்கு ஷட்டாரி மரியாதை ஆகும். ஆனா விட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் ஓய்வு. அந்த 4 மணி சமயத்துல இந்த ஆச்சாரக்காரெல்லாம் ஆத்துக்கு வந்து தீர்த்தமாடி சாப்பிட்டு போறது அதெல்லாம் பாத்துக்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு பெருமாள் மலையில இருந்து மங்களகிரின்னு சொல்லக்கூடிய சின்னதா சூரிய பிரபை போல இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில உபயநாச்சிமாரோடு கூட பெருமாள் ஆச்சரியமா இறங்குவர். இறங்கி மலைக்கு கீழே இறங்கி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாம் எழுந்தருளி அவ கொடுக்கிற உபச்சாரத்தை எல்லாம் வாங்கிட்டு அவளையெல்லாம் பெருமாள் அனுகிரகிக்கக்கூடியதான வைபவம் நடக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வேத பாராயணத்தோடு கூட எப்படி போனாரோ அதே மாதிரி அந்த மூடு பல்லக்கிலேயே பெருமாள் எழுந்தருளக்கூடிய உற்சவம் தான் இந்த பழைய சீவரம் உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம். ரொம்ப விசேஷமான உற்சவம் இது. அதோடு தை மாசத்துல உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தால் திருமழிசை பிரான் திருநக்ஷத்திர உற்சவம். தையில் மகம்னு சொல்லக்கூடியதான திருமழிசை பிரான் திருநக்ஷத்திர உற்சவம். அன்னைக்கும் திருமழிசை பிரான் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி, ஒருவேளை வெள்ளிக்கிழமை வந்துட்டா தாயாரும் கூட சேர்ந்து எழுந்தருளி ஆழ்வார் காட்டாலேயே திருமஞ்சனம் கண்டருளி சித்தமா இருப்பார். பெருமாள் பிராட்டிய வரவேற்பார். பூர்ணகும்பம் கொடுத்து ஆழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி ஆழ்வார் சன்னதியில பெருமாளுக்கும் ஒருவேளை வெள்ளிக்கிழமையா இருந்தா தாயாருக்கும் திருமஞ்சனமாகி விசேஷமான பெரிய திருவாராதனமாகி விசேஷமான தலிகை எல்லாம் கண்டருளி திவ்ய பிரபந்த சேவா காலம், வேத சேவா காலம், வேத சாத்துமுறை எல்லாம் ஆகி விசேஷமா திருமழிசை ஆழ்வார் சாத்துமுறைக்காக பெருமாள் புறப்பாடு கண்டருள்வர். ஆழ்வாரும் எதிர் சேவையா புறப்பாடு கண்டருள்வர். புறப்பாடாய் வந்தா விட்டு சேவா காலம் எல்லாம் முடிஞ்சு விசேஷமா பெரிய சாத்துமரம் நடக்கும். பெரிய சாத்துமரம் முடிகிற சமயத்துல பெருமாள் தாயாருடைய மரியாதை திருமழிசை பிரானுக்கு ஆகும். ஆனா விட்டு பெருமாள் மலைக்கு எழுந்தருளணும். ஆழ்வார் வழக்கம் போல எல்லா ஆழ்வார்களை போல 10 படி வரைக்கும் போய் பெருமாளை வழி அனுப்பிட்டு பெருமாளுடைய சீசட்டாரி மரியாதையை வாங்கிட்டு வருவார். அதோட ஆச்சரியமா தை மாசம் திருமழிசை பிரானுடைய சாத்துமர உற்சவம் முடிகிறது. அதுக்கு மேல
தை மாசத்திலே விசேஷமா தெப்போற்சவம் நடக்கும். எப்போன்னா தை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு முடிவது போல 3 நாள் தெப்போற்சவம். திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி 3 நாள் தெப்போற்சவம். காஞ்சிபுரத்திலே அனந்த சரஸ் புஷ்கரணியிலே பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் உபயநாச்சிமாரும் சேர்ந்து எழுந்தருளக்கூடியதான தெப்போற்சவம். விசேஷமா வேதபாராயணத்தோடு கூட சாயங்கால வேளையில பெருமாளும் பிராட்டியும் உள்புறப்பாடாகி தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பத்தில் உலா வரக்கூடியதான சேவை. பெரும்பாலும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி ரசிக்கும் தெப்பம் அப்படியே மிதக்கிறது. அதனால நிறைய குழந்தைகள்லாம் கண்டுகளித்து சேவிக்கக்கூடியதான தெப்போற்சவம் 3 நாள் நடக்கிறது. அதன் பிறகு தைப்பூசம்னு சொல்லக்கூடிய உற்சவம், குரு புஷ்யம்னு சொல்லுவா. அப்போ சேனநாதன் புறப்பாடாகி நெல் பயிர் கட்டோடு கூட புறப்பாடு கண்டருள்வர். அதாவது சேனநாதன் புறப்படுவர். அவருக்கு முன்னாலே ஒரு கைங்கரியபரர் தலையில அறுவடை பண்ண நெல்ல பெருசா ஒரு கட்டு மாதிரி செமையாட்டமா கட்டிண்டு தலையில வச்சுட்டு முன்னாடி போவார். அதாவது பெருமாளுக்கு சொந்தமான பூமி, தேவப்பெருமாளுக்கு சொந்தமான பூமியில எல்லாம் பயிர் நடக்கிறது. அதெல்லாம் பெருமாளுடைய சொத்தெல்லாம் யார் கண்காணிக்கணும்? பெருமாளுடைய கைங்கரியபரரார விஸ்வக்சேனரா இருக்கக்கூடிய சேனநாதன் தான் கண்காணிக்கணும். அன்னைக்கு குரு புஷ்யன் நல்ல நாளா இருக்கிறபடினால விளைஞ்ச பயிரை எல்லாம் அறுவடை பண்ணிட்டு எவ்வளவு விளைச்சல் இருக்கு, எவ்வளவு போகம் இருக்கு, எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம் அப்படின்ற கணக்கை எல்லாம் பார்த்துட்டு விளைஞ்ச நெல்லை கொண்டாந்து இந்த வருஷம் இதுதான் விளைஞ்சிருக்கு அப்படின்னு பெருமாள் கிட்ட, எஜமானன் கிட்ட கணக்கு ஒப்படைக்கிறதா இந்த உற்சவம் நடக்கிறது. அதுக்கு பெருமாளுடைய சேனாபதியா இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் எழுந்தருளி இந்த உற்சவம் நடக்கும். அன்னைக்கு நெல் அளவு உண்டு. விசேஷமா இத்தனை படி நெல் இந்த முறை நமக்கு வந்திருக்கு, இத்தனை மூட்டை நெல் வந்திருக்குன்னு சொல்லும்படியா பெருமாளிடத்துல கணக்கு சொல்லும்படியான உற்சவம் அது. அடுத்தபடியா தை மாசம் ஹஸ்தத்தன்னைக்கு விசேஷமா கூரத்தாழ்வான் சாத்தமர உற்சவம். கூரத்தாழ்வான் தேவப்பெருமாள் சன்னதிக்கு உள்ளே இல்ல, தேவப்பெருமாள் சன்னதி தெருவை தாண்டி இருக்கக்கூடியதான செட்டி தெருவுன்னு சொல்லுவா. அந்த தெருவுல கூரத்தாழ்வானுக்கும் பராசர பட்டருக்கும் ஒரு தனி கோயில் உண்டு, ஒரு தனி சன்னதி உண்டு. அங்க பிரதானமா கூரத்தாழ்வான், அவருக்கு வலது பக்கத்திலே பராசர பட்டருக்கு ஒரு சின்ன தனி சன்னதி. அங்க ஆழ்வான் பட்டர் 2 பேருமே ஆச்சரியமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி, தேசிக சம்பிரதாயப்படி வடகல திருமண் காப்பு சாத்தின்னு இருக்கக்கூடியதான சன்னதி. அங்க பெருமாள் கூரத்தாழ்வான் சாத்துமர் அன்னைக்கு எழுந்தருள்வர். பெருமாள் எழுந்தருள்றதுக்கு முன்னாடியே கூரத்தாழ்வானுக்கு திருமஞ்சனம் எல்லாம் ஆகியிருக்கும். கூரத்தாழ்வான் மூலவர், பராசர பட்டர் மூலவர் 2 பேரும் மட்டும் அந்த சன்னதியில் இருப்பா. கூரத்தாழ்வானுடைய உற்சவர் எங்க இருப்பேர்னா தேவப்பெருமாள் சன்னதியிலே ஆழ்வார்கள் சன்னதியில இருக்கக்கூடிய ராமானுஜர் மூலவர் இருக்கார் பாருங்க, அந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் சைட்ல கையை கூப்பிண்டு ஆச்சாரியனை எப்பவும் பிரியாம அவரை சேவிச்சுட்டு இருக்கிறாப்புல உற்சவர் தேவப்பெருமாள் சன்னதி பாஷ்யகார் திருவடியில் இருப்பார். மூலவர்கள் மட்டும் அந்த சன்னதியில இருப்பா. ஹஸ்தத்தன்னைக்கு பெருமாள் புறப்பட்டு கூரத்தாழ்வான் சன்னதிக்கு எழுந்தருளி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு நடக்கிறது போலவே விசேஷமா திருமஞ்சனம், திருவாராதனம், சேவாகாலம், புறப்பாடு, சாத்தமரை எல்லாம் ஆகி கூரத்தாழ்வானுக்கும் பராசர பட்டருக்கும் மரியாதை பண்ணிட்டு அங்கிருந்து கோயிலுக்கு திரும்புவர். இது விசேஷமா கூரத்தாழ்வானுடைய தை ஹஸ்தம் அவதார உற்சவம். பராசர பட்டருடைய திருநட்சத்திரம் வைகாசி மாசம் அனுஷம். அன்னைக்கும் பெருமாள் எழுந்தருள்வாரா அப்படின்னா வைகாசி அனுஷம் தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்துல வரும். எந்த திவதேசமா இருந்தாலும் பெருமாள் பிரம்மோற்சவம் வர்றதுன்னா அதுதான் பிரதானம், மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடும். அதுல ஒண்ணு முன்னையோ இல்ல பின்னையோ இல்ல சங்கிரகமாவோ வச்சுப்பா. அந்த மாதிரி தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்துல ஒருவேளை வைகாசி அனுஷம் 5ஆம் திருநாள் நாச்சியார் திருக்கோளத்து அன்னைக்கு வந்தா பெருமாள் நாச்சியார் திருக்கோளம் சாத்திண்டு பல்லக்கல பல சன்னதிகளுக்கு பல இடங்களுக்கு மண்டகப்படியா எழுந்தருள்றது போல கூரத்தாழ்வான் சன்னதிக்கும் எழுந்தருள்வர். அப்ப கூரத்தாழ்வானுக்கு சடாரி சாய்க்கிறது போல பராசர பட்டருக்கும் சடாரி சாய்ப்பர். அன்னைக்கு அந்த நாள் அமைஞ்சு போயிடுத்துன்னா பிறந்த நாள் அதுவுமா பெருமாள் சடாரி சாட்சின்ற ஒரு அனுகிரகம் பராசர பட்டருக்கு ஏற்படுறது. அப்படி இல்லைன்னா 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ வந்துடுத்தோ 6ஆம் நாளோ வந்துடுத்தோ அப்படின்னா பெருமாள் எழுந்துருன்ற வழக்கம் இல்லை. ஏன்னா பிரம்மோற்சவம் பிரதானம்னு பிரம்மோற்சவம் பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கோம். பட்டர் சாத்தமரன் நடக்காது. பட்டருக்கு சாத்தமரன் ஒண்ணு கிடையாது, மரியாதை நடக்கும் 5ஆம் திருநாள் வந்தா, இல்லைன்னா அதுவும் இல்லை. இதுக்கப்புறமா முக்கியமான உற்சவம்னு பார்த்தா தை மாசத்துல வனபோஜன உற்சவம்னு ஒண்ணு. இந்த வனபோஜன உற்சவம்னு சொல்லக்கூடியது பெருமாள்கள்லாம் எங்கேயான ஏகாந்தமா நல்ல பச்சை பசேல்னு செடி கொடிகளோடு இருக்கக்கூடிய வனத்துக்கு போய் நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய ஆத்து நீர்லயோ கணத்து நீர்லயோ இல்ல ஊற்று நீர்லயோ அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்ல ஜில்லுன்னு குளிச்சுட்டு நிறைய
காய்கறிகள்லாம் போட்டு போக்கியமா இருக்கக்கூடிய கதம்பம், தளர தளர நெய் குத்தின சக்கரை பொங்கலோ ஜீராவோ அந்த மாதிரி இனிப்பு, நல்ல குளிர்ச்சியா தத்தியோன்னம், அந்த மாதிரி விசேஷமான பட்சணங்களை எல்லாம் ஆகாரங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு பெருமாளும் பிராட்டியும் அப்படியே கையை கோத்துண்டு அந்த ஜலத்துல காலம் வச்சு உலாவிட்டு திரும்ப கோவிலுக்கு வரக்கூடியதான ஒரு பிக்னிக் போல நடக்கக்கூடியதான உற்சவம் வனபோஜன உற்சவம்னு. பெரும்பாலான இடங்கள்ல வனபோஜன உற்சவம் கார்த்திகை மாசம் தான் நடக்கும், கார்த்திகை வனபோஜனம்னு. அந்த மாதிரி தேவ பெருமாளுக்கு தை மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு வனபோஜன உற்சவம் நடக்கும். அன்னைக்கு பெருமாள் ஆச்சரியமா பாலாத்தை எல்லாம் கடந்து களக்காட்டூர்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம் வரைக்கும் எழுந்துள்ளார் பெருமாள். அந்த வனபோஜன உற்சவத்தன்னைக்கு பாலாத்துல பெருமாளுக்கு விசேஷமா பந்தல் போட்டு வச்சிருப்பா. அந்த பந்தலுக்கு கீழே திருமஞ்சன வேதிக்கை ஏல பண்ணி, எப்படியானா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பாலாத்துல பந்தல் போட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றாளோ அந்த மாதிரி களக்காட்டூர் போற வழியில இருக்கக்கூடிய பாலாத்தில பந்தல் போட்டு திருமஞ்சன வேதிக்கை எல்லாம் ஏல பண்ணி விசேஷமா பெருமாளுக்கு அந்த ஆத்திலேயே ஒரு இடத்துல அகழி தோண்டி அதுல இருந்து வரக்கூடிய ஊற்று நீராலே பெருமாளுக்கு விசேஷமா குளிர்ற திருமஞ்சனம் கண்டருள பண்ணுவா. அப்படி பாலாத்துல திருமஞ்சனம் ஆகும். திருமஞ்சனம் ஆனா விட்டு சாயங்காலம் பெருமாள் ஊரல் உற்சவம் அப்படின்னு கால் வரைக்கும் நனையக்கூடியதான ஜலத்துல புறப்பாடு வரக்கூடியதான உற்சவம் எல்லாம் நடக்கிறது. அது முடிஞ்சா விட்டு அங்க திருவாராதனம் ஆகி தலையம்சம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் பெருமாள் களக்காட்டூர்னு சொல்லக்கூடிய கிராமம் வரைக்கும் போய் அந்த கிராமத்து வீதிகள்ல எழுந்தருளி ஜனங்களை எல்லாம் அனுகிரகிச்சு அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பகாள் காஞ்சிபுரத்துக்கு கோவிலுக்கு வரச்ச ஸ்ரீரங்கராஜ வீதிக்கு எழுந்தருளி அங்க இருக்கக்கூடிய திருப்புக்குழி சுவாமி ஆசிரமம்னு சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி அங்க அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கிற நம்மாழ்வார், ராமானுஜர், சுவாமி தேசிகன் இவாளுக்கெல்லாம் சடாரி சாதிச்சு மரியாதை பண்ணிட்டு அங்க விசேஷமா பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்கும். கோவில்ல இருந்து தலிகை வரும். தலிகம் செஞ்சுட்டு அப்படி பெருமாள் ஆச்சரியமா கோவிலுக்கு திரும்பிடுவார். இந்த உற்சவத்துக்கு வனபோஜன உற்சவம்னு பேரு. இந்த உற்சவத்துல ஒரு சிறப்புன்னா அந்த உற்சவத்துக்கு மட்டும் பெருமாள் ஆச்சரியமா ஒரு சவாரி பாகையாட்டமா ஒரு தலைப்பாகை சாத்திப்பார். சாத்திண்டு பட்டு வஸ்திரம் எல்லாம் சாத்திண்டு மரகத கல் பதித்த தோடெல்லாம் சாத்தின்னு இருப்பார் பெருமாள். அன்னைக்கு இந்த அழகெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் தான் சேவிக்க முடியும். பெரும்பாலும் அன்னைக்கு திருவள்ளூர் ராகவனுக்கு தை பிரம்மோற்சவத்துல 8ஆம் திருநாள் திருப்பாதம் சாடி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய தொட்டி திருமஞ்சன உற்சவம் நடக்கும். ரெண்டும் ஒன்னா வந்துடும் பெரும்பாலும். அதே மாதிரி சித்திர மாசம் ராகவனுடைய பிரம்மோற்சவம் 8ஆம் திருநாள் தொட்டி திருமஞ்சன தன்னைக்கு தான் தேவ பெருமாளுடைய அவதார உற்சவம் வரும். தேசிய நடிகார்கள் ராகவன் தேவ பெருமாள் அடியார்களுக்கெல்லாம் இங்க போலாமா அங்க போலாமான்னு மனசு அப்படியே அடிச்சுக்கும் போட்டு சில பேர் என்ன பண்ணுவா, கார்த்தால இருந்து தேவ பெருமாளோட இருந்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு புறப்பட்டு திருவள்ளூர் போனா 3 மணிக்கு பெருமாள் ராகவனை சேவிக்கலாம்னு போறவா உண்டு. அப்புறம் அங்க முடிஞ்சா விட்டு திரும்ப இங்க வரவான்னு மாறி மாறி சேவிச்சுட்டு இருப்பா, ரெண்டு பேரையும் பிரியறதுக்கு மனசு இல்லாம. அந்த மாதிரி பெருமாள் களக்காட்டூர் எழுந்தருள்ற உற்சவமும் களக்காட்டூருக்கு பெருமாள் எழுந்தருள்றச்சியும் சரி, அங்க புறப்பாடெல்லாம் கண்டருளி திரும்ப வரச்சியும் சரி, பெருமாள் ஆச்சரியமான ஒரு சாத்துப்படியோட விசேஷமான அலங்காரத்தோட எழுந்தருள்வார். அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்தது தை மாசம் ரதசப்தமி உற்சவம். ரதசப்தமிக்கு திருவேங்கடமுடைய ஆனாட்டமா 7 வாகனம் எல்லாம் கிடையாது பெருமாளுக்கு. கார்த்தால சூரிய பிரபை, சாயங்காலம் சந்திர பிரபை அப்படின்னு 2 வேளை 2 பிரபையில பெருமாள் புறப்பாடு கண்டருள்றார். கார்த்தால சூரிய பிரபைக்கு போயிட்டு வந்து கண்ணாடி அறையில ஆஸ்தானம், திரும்ப சாயங்காலம் புறப்பாடு ஆகி வந்து சன்னதி கேள்றார். இது மட்டும்தான் ரதசப்தமியில் நடக்கக்கூடியதான உற்சவம். இதோட தை மாச உற்சவம் முடிகிறது. அடுத்தபடியா மாசி மாசம் நடக்கக்கூடியதான உற்சவங்கள். மாசி மாசம் காஞ்சிபுரத்துல இருந்து வாலாஜாபாத் போற வழியில இருக்கக்கூடிய தென்னேரின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஏரி. அந்த ஏரியில தெப்பம் நடக்கும் பெருமாளுக்கு. இந்த ஏரிக்கு தான் தாத்தைய சமுத்திரம்னு பேரு. தாத்த தேசிகன் நிர்மாணம் பண்ண 2 ஏரியில ஒன்னு தேவராஜ சமுத்திரம், இன்னொன்னு தாத்தைய சமுத்திரம்னு. அந்த தாத்த சமுத்திர ஏரின்னு சொல்லக்கூடிய ஏரி தான் தென்னேரி. அந்த தென்னேரிக்கு பெருமாள் எழுந்தருளக்கூடிய உற்சவம் தென்னேரி தெப்பம்னு பேர். அதுக்கு என்னைக்கு தெப்பம் நடக்கணுமோ அதுக்கு முதல் நாள் ராத்திரியே பெருமாள் 10 மணிக்கு கோவில்ல இருந்து இந்த மேனா பெட்டின்னு சொல்லக்கூடிய மூடு பல்லக்கில் கிளம்புறார். கிளம்பி அந்த ஊருக்கு எழுந்தருளி அங்க அகரம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரம், அங்க ஒரு பெருமாள் சன்னதி, அந்த பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி அங்க இருக்கக்கூடிய ஆழ்வாராச்சாரியாளுக்கெல்லாம் சடாரி சாச்சிட்டு அங்க பெருமாளுக்கு திருமஞ்சனமாகும். ஆனா விட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஏரியில தெப்பம் சித்தமா வச்சிருப்பா. தெப்பத்துல எழுந்தருளி பிரதட்சணங்கள்லாம் வந்து தெப்போத்சவம் முடியும்.
அதுக்கப்புறமா லட்சுமி குமார தாத்ததேசிகன் வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு சடாரி மரியாதை பண்ணிட்டு பெருமாள் திரும்ப கோயிலுக்கு எழுந்துடுவார். எப்படி போனாரோ அதே மாதிரி மூடு பல்லக்கிலேயே கோவிலுக்கு வந்து சேர்ந்துடுவார் பெருமாள். ராத்திரி சமயத்துல பெருமாள் ஊரை விட்டு எல்லையை தாண்டி போறார் அப்படின்னா மூடு பல்லக்குல போவார். அதுக்கு சித்ரா பௌர்ணமி உற்சவம் மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா பிரம்மா பண்ணக்கூடிய ஆராதனம் அவனுக்காக பெருமாள் அன்னைக்கு வான்னு பிரத்யேகமா நியமிச்சபடியினாலே பெருமாளா பண்ணிக்கிற உற்சவம்ன்றபடினால அன்னைக்கு பிரம்மாவுக்காக பெருமாள் திறந்த வழியாவே எழுவார். ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியூர் போனாலும் பரவாயில்லன்னு. மற்றபடி பெருமாள் வெளியில எல்லாம் போறாருன்னா ஜாக்கிரதையா பூட்டிட்டு தான் எழுவார், மேனா பெட்டி தான். அதே மாதிரி மாசி மாசத்துல பிரதானமான உற்சவம் தவண உற்சவம்னு பேரு. இந்த தவண உற்சவம்னு சொல்லக்கூடியது இந்த மாசி மாசத்திலேயே கொஞ்சம் குளிர் குறைஞ்சு கோட ஆரம்பிச்சிடும் லேசா. கார்த்திகை மார்கழி தைன்னு 3 மாசம் குளிர்லயே சில்லுன்னு அனுபவித்த பெருமாளுக்கு சுகமா இருந்தது. இப்ப வரப்போறது பங்குனி வெயில், சித்திரை, வைகாசின்னு வெயில் காலம். அதுக்கு அடி போடுவது போல இப்பவே தயாராகிக்கோங்கன்னு சொல்றது போல மாசி மாசமே உஷ்ணம் வந்துடுறது. தொடர்ந்து 4 மாசமா குளிர்ல இருந்த பெருமாளுக்கு அந்த உஷ்ணத்தையே தாங்கிக்க முடியல. அந்த உஷ்ணத்தை பெருமாளுடைய திருமேனியிலிருந்து போக்கும்படியா, பெருமாள் திருமேனி குளிரும்படியாக இந்த தவண உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் நடக்கிறது. இது பெரும்பாலான திவ்யதேசங்கள்ல நடக்கக்கூடிய உற்சவம் தவண உற்சவம். அப்படின்னு என்ன நடக்கும்னா, ஒரு 3 நாள் பெருமாள் விசேஷமா குளிர்ந்த நீராலய திருமஞ்சனம் கண்டருளி வயிற்றுக்கு குளிர்ச்சியான ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு தவணம்னு சொல்லக்கூடியதான வாசனை புஷ்பம் இலை போல இருக்க பாருங்க, கதிர் வகை சேர்ந்தது. தவணம், மறிக்கொழுந்து அப்படின்னு எல்லாம் சொல்ற மூலியோ, அதுல தவணம்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு தனி மனம் உண்டு. அந்த தவணத்தை பெருமாள் எங்க எழுதிருக்காரோ அந்த இடத்துக்கு மேல பந்தலா போட்டிருப்பா. சில இடங்கள்ல நிறைய தவணம் கிடைச்சதுன்னா சரமா சுத்தி தொங்க விட்டுருப்பா. பெருமாள் திருமேனியில நிறைய தவண மாலைகள்லாம் சாத்துவா. பெருமாளுக்கு தவணத்தையே அப்படி தோரண மாட்டம் கட்டுவா. பெருமாள் இருக்கிற இடமே இந்த 3 நாளைக்கு தவண வாசனால அப்படியே மயங்கி போகும்படியா இருக்கும். தவணத்து மேல லேசா ஜலம் தெளிச்சோமானா அந்த ஈர தவணத்திலேருந்து வரக்கூடிய வாசனை ரொம்ப ஆச்சரியமான வாசனை, இயற்கை நிறுவனம். அது ஒரே ஒரு பீஸ் எடுத்து தலையில வச்சிருந்தாலும் அப்படியே மணக்கும் தலை. அப்பேற்பட்டதான வசந்த தவணம். அந்த தவணத்தினுடைய வாசனையையும் குளிர்ச்சியையும் பெருமாள் அனுபவித்துக் கொண்டு உஷ்ணத்தை போக்கிக் கொள்ளக்கூடியதான உற்சவம் தவண உற்சவம்னு சொல்லக்கூடியதான உற்சவம். அந்த உற்சவம் ஆச்சரியமா 3 நாள் நடக்கும். அப்படி தவண உற்சவம் முடிஞ்சா விட்டு இந்த தவண உற்சவத்துல சுவாமி தேசிகனுடைய அனுபவம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தன்னைக்கு திருக்கச்சி நம்பிகள் அவதரித்தார். ஆக மாசி மாசம் திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் பண்ணின மாசம். அதே மாசி மாசத்துல பெருமாளுக்கு தவண உற்சவம் நடக்கிறது. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஹம்ச சந்தேஷம்னு ஒரு காவியம் பண்ணார் இல்லையோ, அந்த காவியத்துல ஹம்சத்தை தூது விடுறாரு பெருமாள் கிட்ட. அப்படி தூது விடுறச்ச வழியில இருக்கக்கூடிய திவதேசங்களை எல்லாம் பார்த்துண்டு அங்க இருக்கிற பெருமாளை எல்லாம் சேவிச்சுண்டு அவளுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிண்டே போ. எங்க போனமோ நேர புறப்பட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு இங்க ஏறினா அங்கதான் இறங்க வேண்டிய இருக்காதே, வழியில இருக்கிற பெருமாளை எல்லாம் சேவிச்சுண்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றார். சொல்றச்ச, ஹே ஹம்சமே, நீ காஞ்சிபுரத்தை கடந்து போறச்ச கிட்டத்தட்ட மாசி மாசம் வந்துடும். விசேஷமா மாசி மாசத்துல தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தவண உற்சவம் நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல நீ என்ன பண்ற தெரியுமா? அர்ச்சக சுவாமிகள்லாம் குளிர்ந்த தீர்த்தத்தால பெருமாள் தாயார நீராட்டி விசேஷமான தவணம் முதலான வாசனை புஷ்பங்களை எல்லாம் சாத்தி அவ அந்த உஷ்ணத்தை மறக்கும்படியா அவ திருமேனியை குளிர்ச்சி பண்ணி அவளுக்கு பணிவிட பண்ணிட்டு இருப்பா. நீ அதை பார்த்தோம் பார்க்காத மாதிரி கடந்து போக கூடாது. உன்னுடைய பங்குக்கு பெருமாள் தாயாருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நீ ஹம்சம் தானே, பறவை தானே, ஆகாசத்துல பறந்து தானே போற. அப்படி போறச்ச உன்னுடைய சிறகாலே உன்னுடைய ரெக்கையினாலே பெருமாள் தாயாருக்கு விசிறிட்டு போ, பெருமாள் தாயாருக்கு வீசிட்டு போ அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ஹம்சத்தை தூது விடுற மாதிரியா அதுல ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். அதுக்கு நம்ம ஆச்சாரியாருடையதான வியாக்கியானம் திருவுள்ளம் என்னன்னா, நம்ம பெரியவா மாசி மாசமா இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு தவண உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது விசிறுனதுனால மாசி மாசம் பிறந்து பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணவர் யாரு? திருக்கச்சி நம்பிகள். அதனால திருக்கச்சி நம்பிகளை மனசுல வச்சுட்டுதான் இவர் சொல்றார், அம்சமே, திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் பண்ணின மாசி மாசத்திலே நீ தேவப்பெருமாளை சேவிக்கிறபடினாலே அவரை போல விசிறி கைங்கரியம் பண்ணி சுவாமிக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லும்படியாக சுவாமியினுடையதான உத்பிரேட்சை, அவர் மனசுல என்ன ஓட்டம் அது
அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்ணின அந்த ஸ்லோகத்துக்கு. அதுக்கேற்றபடி திருக்கச்சின்னம்பிகள் ஆலவட்டம் பரிமாறினா பெருமாளுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை இந்த அம்சத்தினுடைய சிறையிலிருந்து வரக்கூடிய காத்துல பெருமாளும் தாயாரும் அனுபவிக்கிறான்னு அனுபவம் இங்கே. இந்த கோட உற்சவம் ஆணி மாசத்துல சில பெருமாளுக்கு 3 நாள், சில பெருமாளுக்கு 5 நாள், சில பெருமாளுக்கு 7 நாள் தான் நடக்கும். தேவ பெருமாளுக்கு 7 நாள் நடக்கிறது. 6 நாள் வரைக்கும் பெருமாள் தனி தோளுக்கிணியான்லயும் தாயார் தனி தோளுக்கிணியான்லயும் உபயநாச்சிமார்கள் தனி தோளுக்கிணியான்லயும் புறப்பாடு கண்டருள்வா. கோடை உற்சவ சாத்துமறை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் அமையும். அப்படி வர சமயத்துல பெருமாள் உபயநாச்சிமார் 2 பேரும் ஒரு கேடயம், தாயார் ஒரு கேடயம்னு 2 புறப்பாடா நடக்கும். இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்படி விசேஷமா கோடையை தீர்த்து கொள்ளக்கூடிய, கோடை வாட்டத்தை தீர்த்து கொள்ளக்கூடியதான சைத்தியோபசார உற்சவம், உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உற்சவம் இந்த கோட உற்சவம், தவண உற்சவம். இதெல்லாம் அடுத்தபடியா திருக்கச்சின்னம்பிகள் சாத்துமறை கூரத்தாழ்வான் சன்னதியும் தாண்டி யதோக்தகாரி பெருமாளுடைய திருவெக்கா விதேசத்துக்கு அருகே இருக்கக்கூடியது திருக்கச்சின்னம்பிகளுடைய சன்னதி. அந்த சன்னதியிலையும் 10 நாள் திருக்கச்சின்னம்பிகள் சன்னதியில சேவா காலம், தீர்த்தம், கோஷ்டி எல்லாம் ஆகும். 10ஆம் நாள் அன்னைக்கு திருக்கச்சின்னம்பிகளுக்கு திருமஞ்சனம் ஆகும். கார்த்தால பெருமாள் தேவப்பெருமாள் சன்னதியிலேருந்து புறப்பட்டு திருக்கச்சின்னம்பிகள் சன்னதிக்கு வந்து திருக்கச்சின்னம்பிகள் சன்னதியில திருமஞ்சனம், சேவா காலம், சாத்துமறை எல்லாம் ஆகி பெரிய சாத்துமறை ஆகி நம்பிகளுக்கு சடாரி பரிவட்ட மரியாதை எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் கோவிலுக்கு எழுந்துள்ளுவர். இது திருக்கச்சின்னம்பிகளுடையதான அவதார உற்சவம். அடுத்தது மாசி புனர்பூசம் குலசேகர ஆழ்வார் சாத்துமறை. அதுவும் குலசேகர ஆழ்வார் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி இதே வைபவங்கள்லாம் நடந்து மாசி புனர்பூசம் ஆழ்வார் சாத்துமறை விசேஷமா நடக்கிறது. அடுத்தபடியா பெருமாள் வெளியூர் போகக்கூடிய உற்சவம் அப்படின்னா ராஜகுளம் தெப்பம்னு பேரு. ராஜகுளம்னு சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரக்கூடிய வழியில சுங்குவா சத்திரத்துக்கு முன்னால இருக்கக்கூடியது ராஜகுளம்னு சொல்லக்கூடிய குளம். பெரிய குளம், தெப்ப குளம். அது வரைக்கும் பெருமாள் எழுந்தருளி அந்த குளத்துல சித்தமா இருக்கக்கூடிய தெப்பத்திலே தெப்ப உற்சவம் கண்டருளக்கூடிய உற்சவம். இந்த ராஜகுளம்னு சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட 16-17 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதான ஊர் இது. அங்க தெப்பமானா விட்டு பெருமாள் கோயிலுக்கு திரும்பி வரார். அதுவும் விசேஷமான தெப்போற்சவம். பெருமாள் வெளியூர்ல போய் கண்டருள்ற தெப்பங்கள் அப்படின்னா இந்த ராஜகுளம் தெப்பம் 1, தென்னேரி தெப்பம் 1, 2 மொத்தம். கோவிலுக்குள்ள கண்டருள்ற தெப்பம் அனந்த சரஸ் தெப்பம், தை மாசம் பௌர்ணமிக்கு அது 3 நாள். இந்த ராஜகுளம் தெப்போற்சவத்தோட மாசி மாச உற்சவங்கள் முடிகிறது. அடுத்தபடியா விசேஷமா பங்குனி மாச உற்சவம். பங்குனி மாசத்துல முக்கியமான உற்சவம் பங்குனி உத்தர திருக்கல்யாண உற்சவம். பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி 6 நாள்கள், 7ஆம் நாள் பங்குனி உத்தரம் வரும்படியா தேவப்பெருமாளும் மலையாள நாச்சியாரும் சன்னதியிலிருந்து திருவடி கோயில் வரைக்கும் புறப்பாடு கண்டருளி நூத்துக்கால் மண்டபத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஊஞ்சல் கண்டருளி நூத்துக்கால் மண்டபத்துல எழுந்தருளி அங்க திருவாராதனம், மந்திர புஷ்பம், ஆஸ்தானம் எல்லாம் ஆகி அப்படி மலையாள நாச்சியாரும் தேவப்பெருமாளும் ஜோடியா படியேற்றம், படியில இறங்கி வர்றதும் படியில ஏறுறதும் அந்த அழகை காட்டிக்கொண்டு ராத்திரி கண்ணாடி அறையில சயனிச்சுப்பா. ராத்திரி சயனம் கண்ணாடி அறையில 6 நாளைக்கும். 7ஆம் திருநாள் பங்குனி உத்திரம் பெருமாளுக்கும் மலையாள நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடியதான நன்னாள். அன்னைக்கு விசேஷமா மலையாள நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் வைதிகமா திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அன்னைக்கு ராத்திரி பெருமாள், ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், ஆண்டாள், மலையாள நாச்சியார் இத்தனை பேரும் பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி பெருந்தேவி தாயார் உற்சவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய மேடையிலே நடுநாயகமா தேவப்பெருமாள் இருப்பார். அவரை சுத்தி ஸ்ரீதேவி, பூமிதேவி, பெருந்தேவி, ஆண்டாள், மலையாள நாச்சியார்னு 5 தாயார்களோட சேர்த்தி உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கும். ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சேர்த்தி உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு ராத்திரி 1 மணி வரைக்கும் ஜனங்கள் லைன்ல நின்று காத்துண்டு சேவிப்பா. திரும்ப மறுநாள் எப்ப கோவில் திறப்பான்னு காத்துட்டு இருந்து மத்தியானம் ஒரு 2-2:30 மணி வரைக்கும் இந்த சேவை போகும். அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு கந்தபடி வசந்தம்னு சொல்லக்கூடிய கந்தபடி தூவக்கூடியதான உற்சவம் முடிஞ்சா விட்டு அவா சன்னதிக்கு எழுந்துருடுவா. அப்படி 5 தாயார்களோட தேவப்பெருமாள் தாயார் சன்னதியில சேவை சாதிக்கக்கூடியதான சேர்த்தி உற்சவம் ரொம்ப 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 முக்கியமான உற்சவம். பல ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவாலாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்த்தி சேவை சேவிப்பா. காஞ்சிபுரத்துல சேர்த்திய சேவிக்கிறதுல என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா, எல்லா ஊர்லயும் ஒரு பெருமாள்னா அவருக்கு மட்டும்தான் சேர்த்தி. காஞ்சிபுரத்துல கிட்டத்தட்ட 14 பெருமாள் இருக்கா. அதுல 12 பெருமாளுக்கு சேர்த்தி உற்சவம் நடக்கும். பங்குனி உத்தரத்தை அவாவா ஊர்ல அனுபவிச்சுட்டு மறுநாள் அஸ்தத் அன்னைக்கு கார்த்தால ஒரு 8 மணிக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற மாதிரி வந்தா கூட போறோம்.
மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ள அத்தனை திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய சேர்த்தி சேவையும் சேவை சுடலாம். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படி ஆச்சரியமான சேர்த்தி உற்சவம். அதன் பிறகு பங்குனி உத்தரத்துக்கு மறுநாள் சாயங்காலம் தாயார் சன்னதியில கந்தபடி வசந்தம்னு நடக்கிறதோ இல்லையோ, அன்னைக்கு ராத்திரி தேவப்பெருமாளுக்கும் மலையாள நாச்சியாருக்கும் அபிஷேக மண்டபத்திலே விசேஷமா திருமஞ்சனம் ஆகும். ஆனா விட்டு மாடவீதி புறப்பாடாகி பெருமாள் மலை கேளிடுவர், மலையாள நாச்சியார் தன் சன்னதி கேளிடுவா. அதாவது ஏதான உற்சவம் தொடர்ந்து நடக்க போறது, 3 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள்னு தொடர்ந்து உற்சவம் நடக்க போறதுன்னா, பெருமாள் முதல் நாள் மலையை விட்டு இறங்கினா கடைசி நாள் தான் மலை கேள்வர். மற்றபடி எல்லா நாளும் கண்ணாடியறையில தான் எழுதிருப்பார். இந்த பங்குனி உத்தர உற்சவமும் 7 நாள் பிளஸ் 1 நாள் ஊர்வலம், 8 நாள் உற்சவமானபடினால 8 நாளா பெருமாள் கண்ணாடியறையில தான் இருந்தார். இன்னைக்கு ஊர்வலம் முடிஞ்சிடுத்து. நேத்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு கையை கோத்துண்டு ஊர்வலம் போயிட்டு வந்தாச்சு பொண்ணும் மாப்பிளையும். அதனால பெருமாள் மலை கேள்டுவார், தாயார் மலையாள நாச்சியார் அவர் சன்னதி கேளிடுவா. அப்படி அந்த உற்சவம் நடக்கிறது. அது முடிஞ்சா விட்டு பங்குனி உத்தரத்துக்கு அப்புறமா பல்லவ உற்சவம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உற்சவம். இந்த பல்லவ உற்சவம்னு சொல்லக்கூடியது பவித்ரோத்சவமாட்டம், பிரம்மோத்சவமாட்டம், ரக்ஷாபந்தனம் எல்லாம் பண்ணிக்கொண்டு அக்னி சாட்சிகமாக பண்ணக்கூடிய வைதிக உற்சவம் இது. அதுக்கு அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம் எல்லாம் உண்டு பிரம்மோத்சவமாட்டம். இந்த பல்லவ உற்சவம்னு சொல்லக்கூடியது 7 நாள் நடக்கும். பல்லவம் அப்படின்னா என்ன அப்படின்னா தளிர்னு அர்த்தம். இலை ரொம்ப பிஞ்சா இருந்ததுன்னா தளிர்னு சொல்றோம் இல்லையோ. எந்த இலைன்னா முக்கியமா மாந்தளிர், மாமரத்து இலை, மாவிளை இருக்கு. அது ரொம்ப தளிரா இருக்கிறச்ச பேரட் கிரீன்ல இருக்கும். நல்லா மைக்கா போல அப்படி ஜிகு ஜிகுன்னு மின்னும். லேசா ஒரு விரலை வச்சு கிழிச்சாலும் கிழிஞ்சு போயிடும், அத்தனை மென்மையா இருக்கும். நல்லா காய்ந்த மாயலையாட்டமா முத்தின மாயலையாட்டமா அப்படி ஹாஷா இருக்காது. அப்படி ஆச்சரியமா இருக்கக்கூடிய மாந்தளிர்கள் இருக்கு பாருங்க, அது குளிர்ச்சிக்கு ரொம்ப உகந்தது. அந்த மாந்தளிர்களை எல்லாம் அப்படி பறிச்சுட்டு கீழே பெட்டு போல பரப்பி அதுல படுத்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை மொத்தத்தையும் எடுத்துடும் அது. அதுவும் இல்லாம அதனுடைய குளிர்ச்சி, அந்த மாவிளையனுடைய வாசனை, இதெல்லாம் முகந்துண்டு ஒருத்தன் அதுல படுத்துக்கிறச்ச அந்த வாசனையில, அந்த குளிர்ச்சியில, அந்த புசு புசுன்னு இருக்கிறதுல நல்லா நிம்மதியா தூக்கம் வரும் அவனுக்கு. பங்குனி மாசம் நல்ல வெயில்ல பெருமாள் அவசப்பட்டு இருக்கார். அதுவும் பிரம்மாவினுடைய யாகத்தில இருந்து வந்த பெருமாள், எத்தனை திருமேனி வாடும் அவருக்கு. ஆகையினாலே பெருமாளை அனந்த சரஸ் கரையில இருக்கக்கூடிய நூத்துக்கால் மண்டபத்துல ஆச்சரியமா தொட்டிலுக்கு நடுவே ஊஞ்சல் எல்லாம் கட்டி, அந்த ஊஞ்சல்ல பட்டு மெத்தையெல்லாம் போட்டு, அந்த பட்டு மெத்தைக்கு மேல இந்த மாந்தளிர்களை அப்படி நிறைய டென்ஸா அப்படி நிரப்பி வச்சு, அதுல பிரணதார்த்தி அரவரதர்னு சொல்லக்கூடிய வரதருடைய நித்யோத்சவ மூர்த்தி செல்வர் பெருமாள் இருக்காரு, அவரை சயனிக்க வச்சுடுவா. அவர் சயனிச்சுட்டு இருப்பார். அவருக்கு முன்னால 7 திரைகள் பரிமாறப்படும். அந்த 7 திரைகளும் நமக்கு மேலே இருக்கக்கூடியதான 7 லோகங்கள், பூலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு 7 திரை. 7வது திரை பிரகிருதின்னு சொல்லக்கூடியதான மாயை. ஒரு திரையா விளக்குவா. 7வது திரைக்கு அந்த பக்கமா பெருமாள் திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்கிற மாதிரி கணக்கு. பிரகிருதியை கடந்தாதான் திருப்பார்கடல். அதனால பிரகிருதி தத்துவங்களாகிற 7 லோகங்களை 6 லோகங்களை கடந்து பிரகிருதி என்ற சொல்லக்கூடிய மாயை கடந்து போனா பெருமாள் சேவையாராருன்னு கணக்கு. பெருமாள் அப்படி ஊஞ்சல்ல மாந்தளிர்ல குழந்தையாட்டமா சயனிச்சுட்டு இருப்பார். 7 திரை சமர்ப்பிச்சிருப்பா. அர்ச்சக சுவாமியானவர் முதல் திரைக்கு முன்னால 4 முறை விழுந்து சேவிப்பார் சாஷ்டாங்கமா. அதுக்கப்புறம் பெருமாளை பிரார்த்திப்பார் திரை திறக்கணும்னு. அதுக்கான மந்திரத்தை ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி பிரார்த்திப்பார். உள்ள பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி ஆகும், ஒரு திரை திறப்பா. திரும்ப 2வது திரைக்கு முன்னாடி விழுந்து 4 முறை சேவிப்பார், திரும்பவும் பிரார்த்திப்பார், ஒரு ஆரத்தி ஆகும், திரை திறப்பா. இப்படி 7 திரைகளுக்கும் 4 முறை விழுந்து சேவிச்சு பிரார்த்தித்து கடைசியா எல்லா திரையும் திறந்தா விட்டு அங்க ஆச்சரியமா தொட்டில பாம்பு படுக்கையில மாந்தளிர் மேலே திருப்பார்கடலில் க்ஷீராப்திநாதனாக பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அனுபவம். அந்த எம்பெருமான சுப்பிரபாதம் பாடி எழுப்பி உட்காத்தி வைப்பா. உட்காத்தி வச்சுட்டு விசேஷமான திருவாராதனம் எல்லாம் பண்ணி 7 நாளும் காஞ்சிபுரத்தினுடைய ஸ்தல புராணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாசிப்பா. வாசிச்சு 7 நாள்ல அந்த ஸ்தல புராணம் பூர்த்தி ஆகும்.
அதுல முக்கியமா அவதார கட்டம்னு சொல்லக்கூடிய நாள் ரொம்ப விசேஷம். தேவபெருமாள் பிரம்மாவினுடைய அக்னியிலிருந்து அவதாரம் பண்ணினார்னு வர்ணிக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு அவதார ஸ்லோகம்னு பேரு. அது வரக்கூடிய போர்ஷன் ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமா உபச்சாரங்கள்லாம் நடக்கும். அதை கேட்கறதுக்காகவே நிறைய அடியவர்கள் வருவா. அண்ணா மங்களவாத்தியம் வாசிப்பா, திருச்சின்னம் பரிமாறுவா, கண்டையெல்லாம் சேவிப்பா. இப்படி மங்கள ஓசைகளுக்கு நடுவே இந்த லட்சுமிகுமார ராஜதேசிகன் வம்சத்தை சேர்ந்த தாத்தாச்சாரிய சுவாமி புராணத்தை வாசிக்க தேவப்பெருமாள் ஆவிர் பாவம் பண்ணின அவதாரம் பண்ணின ஸ்லோகத்தை சொல்லும் போது இந்த மங்கள வாத்தியங்களுக்கு நடுவே கற்பூர ஆரத்தியோடு கூட பெருமாள் எழுந்துள்ளக்கூடியது ஒரு சிங்கம் எழுந்துள்றா போல கம்பீரமா இருக்கும். அப்படி 7 நாள் பெருமாளுக்கு புராண பட்டன உற்சவம் நடக்கிறது. அது பல்லவ உற்சவம். இந்த பல்லவ உற்சவ சமயத்திலே பெருமாளுக்கு எல்லா விதேசங்கள்லயும் விசேஷமா கண்டருள பண்ணக்கூடிய தலிகை கதம்பம். எந்த ஊர்ல பல்லவ உற்சவம் நடந்தாலும் கதம்பம் செய்வர் பெருமாள். கதம்பம் பிரசாதமா கிடைக்கும். தேவப்பெருமாளுடைய கதம்பத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, துவரம்பருப்பை கொண்டு தலிகை கிடையாது தேவப்பெருமாளுக்கு, பயத்தம்பருப்பு தலிகை தான். பயத்தம்பருப்போட புளிய சேர்ந்து தலிகை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரமும் இருக்கு, சயின்டிபிக்காவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்றா. அதனாலதான் நாம பயத்தம்பருப்பு எல்லாம் பண்றச்ச புளி குத்திக்கிறது இல்ல, கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்டுறோம். அந்த மாதிரி நிறைய தானெல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு அதுல பைத்தம்பருப்பை தலிகை பண்ணி கொட்டி அதை குழம்பா கலக்குவா. சாதத்தை வடிச்சுட்டு அந்த சாதத்துல இந்த குழம்பை சேர்த்து கொட்டி கதம்பம் தயார் பண்ணுவா. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தோரம்பருப்பு இருக்காது, புளி இருக்காது, ஆனாலும் கதம்பம். அதே மாதிரி தேவப்பெருமாள் சன்னதியில மிளகாய் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. காரம் அப்படின்னா மிளகு காரம் மட்டும்தான் தேவப்பெருமாளுக்கு, மிளகா ஒத்துக்காது. அந்த மாதிரி சில நியமங்களோட கூட பண்ணக்கூடிய அந்த கதம்பம் அது ஒரு தனி ருசியா இருக்கும். அந்த மாதிரி 7 நாளும் பெருமாள் கதம்பம் எல்லாம் செய்வார், தொத்தியோனம் எல்லாம் செய்வார். விசேஷமா அந்த பிரசாதங்கள்லாம் கூட விநியோகமாகும். இப்படி பெருமாள் அந்த குளிர்ச்சிக்கு ஏற்கனவே பெருமாள் மாந்தளிர்ல குளிர்ச்சியா படுத்துட்டு இருக்கார். இதுக்கு மேல நல்ல குளிர்ச்சியான வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டா பெருமாளுக்கு எங்க சீதளம் பண்ணிட போறதோ அப்படின்னு கொஞ்சம் மிளகு நிறைய போட்டு பெருமாளுக்கு சளியினால் ஏற்படக்கூடிய நிவாரணங்கள் எல்லாம் கிடைக்கணும்ன்றபடியினால இந்த மிளகு கதம்பத்தை அம்சம் பண்ணக்கூடிய வழக்கம். இதுல முக்கியமானதுன்னா பெருமாள் இந்த மாவில சயனிச்சுக்கிறது, இந்த 7 தர திறக்கிறது. அதை விட முக்கியம் இந்த புராண பட்டனம், சலபுராணம் வாசிக்கிறது. அவதார கட்டம் என்னைக்கு வரும்னா பல்லவ உற்சவத்துல 3ஆம் நாள் அன்னைக்கு அவதார கட்டம். அது ரொம்ப முக்கியமான நாள். இதுக்கு அடுத்தபடியா ஒரு நாள் உடையார் பாளையம் உற்சவம்னு நடக்கும். அப்படின்னா என்னன்னா, உடையார் பாளையம்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட கும்பகோணம் ஆடுதுறை பெருமாள் கோயில் அங்க இருக்கக்கூடிய ஊர். அது அங்க பெரிய ஜமீன்தார்கள்லாம் இருந்தா, பெரிய குளம் இருக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அது வரலாற்று சிறப்பு மிகுந்த இடம். நம்பெருமாள் ஒரு 40 வருஷம் கோவில்ல இல்லாம அங்கங்க வச்சு பாதுகாத்தா பாருங்க துருஷ்க படையெடுப்பப்போ. அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கும் கலாப காலமெல்லாம் தேவப்பெருமாள் உற்சவரும் பல வருஷ காலம் கோவில் எல்லாம் இருந்தார். அப்ப அவரை எங்கேயோ மறைச்சு எடுத்து போய் வச்சு காப்பாத்தி ஆராதனை பண்ணிட்டு வந்தா. அவர் எங்க இருந்தார் அப்படின்னா, இந்த கும்பகோணம் அருகே இருக்கக்கூடியதான உடையார் பாளையம்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஜமீன்தார்கள் இருந்தா, ராஜாவாட்டமா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா. அவளுடைய அரண்மனையில, உடையார் பாளையம் ஜமீன் அரண்மனையில தேவப்பெருமாள் ரகசியமா எழுந்தருளி நம்ம பெரியவா திருவாராதனை பண்ணி காப்பாத்திட்டு வந்தா பெருமாள். இந்த துருஷ்காலால ஏற்படக்கூடிய கலவரம் எல்லாம் முடிஞ்சு வைஷ்ணவ கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, பழையபடி செயல்படலான்ற ஒரு தைரியமான நிலைமை வந்தா விட்டு உடையார் பாளையத்திலிருந்து பெருமாள் அழிச்சுட்டு வரா. அது ஒரு தனி வைபவம். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல நம்பெருமாள் ஆட்டம் 42 வருஷம் தேவப்பெருமாளும் உற்சவர் இல்ல. ரொம்ப வருஷம் பொறுத்துட்டு இருந்து பார்த்தா பெருமாள் எங்க இருக்கான்னு தெரியல. ஏழை பண்ணிட்டு போனவாள்லாம் வயசானவா பரம்பு வச்சுட்டா. பெருமாள் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. சரி பார்த்தா இவ்வளவு பெரிய திவதேசம், புராண ஸ்தலம், இங்க உற்சவம் எல்லாம் நடக்காம இருக்க கூடாது. ஆனா உற்சவர் இல்லாம உற்சவமும் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு புதுசா ஒரு உற்சவர் ஏழை பண்ணி எல்லா உற்சவங்களும் பண்ணிட்டு இருந்தா. வைகாசி மாசம் நெருங்கிடுத்து. முக்கியமா பிரம்மோற்சவம் தடப்படக்கூடாது, பிரம்மோற்சவம் பண்ணிவிடலாம் அப்படின்னு அந்த பழைய பெருமாளை, புது பெருமாளை வச்சு பிரம்மோற்சவம் நடக்கிறது. கார்த்தால கொடி ஏத்தியாச்சு. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ரக்ஷாபந்தனம், அங்குரார்ப்பணம் எல்லாம் நடந்தது. கார்த்தால கொடி ஏத்தியாச்சு. முதல் நாள் கார்த்தால, 2ஆம் நாள் ராத்திரி 2 வேளை புறப்பாடு போயிட்டு வந்துட்டார் பெருமாள். கோவில்ல இறங்கி சாத்துமுறை எல்லாம் முடிஞ்சு சயனிச்சார், பாலை சாப்பிட்டு படுத்துட்டார் பெருமாள். மறுநாள் கார்த்தால அம்சவாகனத்துக்கு எழுந்துக்கணும் 2:30 மணிக்கெல்லாம். அது சித்தமா இருக்காரு பெருமாள். ராத்திரி ஒரு 1:30 மணி சமயத்துல அப்படி திருச்சின்னம் பரிமாறிண்டு உடல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுதான் அந்த இருட்டுல.
என்ன இன்னாத்திக்கு பெருமாள் உற்சவம் எல்லாம் முடிஞ்சு பெருமாளே சயனிச்சுட்டார், கைங்கரிவரெல்லாம் ஆத்துக்கு புறப்பட்டு போயிட்டா, இதுக்கு மேல திருச்சின்னம் கேட்கறது, வாத்திய சத்தம் கேட்கறது, இப்ப யாரு உற்சவம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பெரியவாள்லாம் வந்து வெளியில பார்த்தா 40 வருஷத்துக்கு முன்னாடி இலை பண்ணிட்டு போன தேவ பெருமாளை ஜாக்கிரதையா பல்லக்கில் இலை பண்ணிட்டு வரா நம்ம ஸ்ரீவைஷ்ணவாள்லாம். இவர் தான் தேவப்பெருமாள், பிராச்சீன மூர்த்தி. இத்தனை நாள் உடையார்பாளையம் ஜமீன்ல வச்சு பெருமாளை பாதுகாத்துட்டு இருந்தோம். அங்க பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனங்கள்லாம் குறைவில்லாம நடந்துட்டு இருந்தது அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சு பழையபடி பிரதிஷ்டை. நல்ல வேலை பிரம்மோற்சவ சமயத்துக்கு பெருமாள் வந்துட்டார். பழைய பெருமாள் இருக்கிறச்ச புது பெருமாள் உற்சவம் பண்றதுக்கு இல்ல, அவர் தான் உற்சவம் கண்டருளணும். ஆனா ரக்ஷாபந்தனம் பண்ணிக்காம காப்பு கட்டிக்காம எப்படி பெருமாள் உற்சவம் கண்டருள்வார்? அதனால 2ஆம் காப்பு, 2வது ரக்ஷாபந்தனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டாந்தா. புது உற்சவர் ஏற்கனவே ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு காப்பு கட்டின்னு இருக்கார். 10 நாள் பெருமாள் கையில காப்போட இருப்பார். பிரம்மோற்சவம் முடிஞ்சாதான் அந்த காப்பை கழட்டுவா. இப்ப பழைய பெருமாள் நாளையில இருந்து வாகன புறப்பாடு, புது பெருமாளுக்கு எல்லாம் கட்டு, பழைய பெருமாளுக்கு வாகன புறப்பாடு நடக்கணும். இப்ப அவர் ரக்ஷாபந்தனம் பண்ணிக்கணுமோ இல்லையோ, ரக்ஷாபந்தனம் மலையில நடக்கும். மலையில தேவ பெருமாள் சன்னதிக்கு முன்னால இருக்கக்கூடிய கோலப்படியில பெருமாள் ஏழை பண்ணி ராத்திரி 1:30 1:45 மணி சமயத்துக்கு பண்ணுவா. ஏன்னா அந்த சமயத்துக்கு தான் பெருமாள் வந்து சேர்றார். பகல்ல வந்தா ஏதான ஆபத்துன்னு ராத்திரியில வராரு பெருமாள் கோவிலுக்கு ஏழை பண்ணிட்டு வரா ஸ்ரீவிஷ்ணவெல்லாம் பெருமாள். அப்படி ராத்திரி 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 2-2:30 மணி வரைக்கும் 2ஆம் காப்புன்னு சொல்லக்கூடிய உற்சவம் நடக்கும். அன்னைக்கு பெருமாள் பல வருஷம் கழிச்சு காணாம போனா திரும்ப நல்லபடியா வந்துட்டேன்னு அறிவிக்கிறது போல எல்லா சன்னதிக்கும் போவார் பெருமாள். ஒரு சன்னதிக்கு முன்னாலேயும் நின்று பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி பண்ணுவா. பாருங்க, நம்ம பெருமாள் திரும்ப நல்லபடியா வந்துட்டார், நன்னா பாத்துக்கோங்க பெருமாளை, அவருக்கு ஒரு குறவும் இல்லை, நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க ஒண்ணு மற்ற சன்னதியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்றது போல அந்த உற்சவம் நடக்கிறது. அது ரொம்ப முக்கியமான வைதிக உற்சவம். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதால் எல்லாம் ராத்திரி எல்லாம் பெருமாளுடைய இருந்து அந்த 2ஆம் காப்பு உற்சவத்தை சேவிப்பா. அந்த உற்சவம் முடிஞ்சு பேருக்கு பெருமாள் கண்ணாடி அறைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்குவர். உடனே குடத்துல சாலக்கிணறு தீர்த்தம் வரும், விஸ்வரூபாகம். 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் அம்சவாகனத்துல பெருமாள் புறப்பட்டானோ. இப்படி 2ஆம் காப்பு நடக்கக்கூடியதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் பழைய பெருமாள் திரும்ப வந்தது. அவர் எங்கேருந்து வந்தாருன்னா உடையார்பாளையத்திலேருந்து வந்தார். பங்குனி மாசத்துல ஒரு நாள், அதாவது உத்திரட்டாதி அன்னைக்கு உடையார்பாளையம் உற்சவம்னு பங்குனி மாசம் உத்திரட்டாதி அன்னைக்கு தான் பெருமாள் வந்து சேர்றாரு அப்படின்னு கணக்கு. ஆனா அந்த காலத்துல வைகாசி மாசம் பெருமாள் உற்சவம் நடக்கிறதுல பெருமாள் வந்திருக்கார். இது எப்ப மாறிட்டு, எதனால வைகாசி மாசம் வந்த பெருமாளுக்கு பங்குனி மாசம் உற்சவம் பண்றான்லாம் தெரியல. ஒருவேளை அந்த உடையார்பாளையத்துல பெருமாளை வச்சு காப்பாத்தின ராஜாவுக்கு ஏதானும் பங்குனி மாசம் உத்திரட்டாதி திருநட்சத்திரமா இருக்கலாம், அதை வச்சு பண்ணிண்டாலான்னு தெரியல. ஆனா பங்குனி மாசம் உத்திரட்டாதி அன்னைக்கு உடையார்பாளையம் உற்சவம்னு பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி கோவில்ல இருந்து அந்த உடையார்பாளையம் இருக்கக்கூடிய திசையில கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வீதி புறப்பாடாகி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வர். அதுக்கு உடையார்பாளையம் உற்சவம்னு பேரு. அந்த உற்சவம் தோளுக்கினியான்ல நடக்காது, மங்களகிரியில நடக்கும். அது ஒரு ஆச்சரியம். அப்ப ஆச்சரியமா யுகாதி உற்சவம்னு சொல்லக்கூடிய தெலுங்கு வருஷ பிறப்பு உற்சவம் பெருமாளுக்கு பிரதானமா. அன்னைக்கு திருமஞ்சனமாகி விசேஷமா தலையெல்லாம் கண்டருளி பெருமாள் வீதி புறப்பாடெல்லாம் ஆகி அன்னைக்கு விசேஷமான ஆஸ்தானமாகும். அது யுகாதி உற்சவம். இப்படி பெருமாளுக்கு சித்திர மாசம் தமிழ் வருட பிறப்பு தொடங்கி பங்குனி மாசம் தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்லக்கூடிய யுகாதி முடிய வருஷமெல்லாம் உற்சவங்கள் தான். இவரை மாதிரி யாருக்கும் விசேஷமா பெரிய திருமஞ்சனம் கிடையாது, திருமஞ்சன கட்டியம் கிடையாது. இவரை மாதிரி யாருக்கும் விசேஷமான திருவாபரணங்கள் சாத்துப்படி கிடையாது. இவரை மாதிரி யாரும் விதவிதமான புஷ்பங்களை சாத்திக்கிறது இல்லை. இந்த கோடை உற்சவம், தவண உற்சவம், வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடிய தோட்ட உற்சவம், இந்த மாதிரி விசேஷமா வெயில் காலத்துல பெருமாள் குளிர்ச்சிக்காக பண்ணிக்கொள்ளக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது புஷ்பங்கள். எந்த புஷ்பத்தை சாத்தினா பெருமாளுக்கு உகக்குமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து சாத்துவா. தோட்ட உற்சவம்னா பட்ரோஜா சாத்திப்பார் பெருமாள், ஒரு உற்சவத்துக்கு மனோரஞ்சிதம் சாத்திப்பார், ஒரு உற்சவத்துக்கு கொடி சம்பங்கி சாத்திப்பார். அந்த மாதிரி காசை பத்தி எல்லாம் கவலைப்படாம எங்க நிறைய கிடைக்கிறதோ, மதுரையில இருந்து வர வைப்பா, பெங்களூர்ல இருந்து வர வைப்பா, அந்த மாதிரி எங்க கிடைக்கிறதோ அங்க இருந்து விசேஷமா வர வச்சு பெருமாளுக்கு சமிருத்தியான புஷ்பங்களோடு கூட விசேஷமா இந்த உபச்சாரங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி பிரபந்த பாராயண கோஷ்டி, இந்த மாதிரி வேத பாராயண கோஷ்டியும் கிடையாது. இந்த மாதிரி சமிருத்தியான ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதோத்தமர்கள் கிடையாது. இப்பேற்பட்ட வைபவம் கிடையாது. எல்லா பெருமாளுக்கும் உற்சவங்கள் நடக்கிறது. ஆனா தேவ பெருமாள், திருவேங்கடமுடையான், நம்பெருமாள் இவாள்லாம் உற்சவங்கள்லயே வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்டதான தேவப்பெருமாளுடைய உற்சவத்தை சேவிக்க அல்லது நடக்கிறதுன்றத காதால கேட்டு கொடுத்து வைத்தவர்கள் மகாபாகியவான்கள் அப்படின்றதா எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இதோட இந்த உபன்யாசம் முடிச்சுக்கிறேன் அடியேன். நாளைக்கு ஆழ்வார் அனுபவத்தை பார்க்கலாம். இதோட தேவப்பெருமாளுடைய உற்சவ அனுபவம் முடிகிறது. ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.